நண்பர்களே, ஒரு அருமையான நாள் என்னன்னு கேட்டா, ஆர்சிஎம் பிசினஸ்ல மிகச் சிறப்பான தகவல்களை தொடர்ந்து நாம் இந்த ஜூம் களத்தின் மூலமா வாங்கிட்டு இருக்கிறோம், பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அநேகர் தங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக வேண்டும். ஏன்னா நாலேஜ் இஸ் பவர். நாலேஜ் தான் பவர். இன்னைக்கு அந்த நாலேஜை ஏற்கனவே நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பொருள் தான். பட் மதுரை டிப்போல அது நிறைய இருக்கு. அது உங்களுக்கு மது சஞ்சய் ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது சுகரை சுகமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட். அது அது புதிய பொருளா இருக்கிறதுனால அந்த விளக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிறைய சுகர் பேஷண்ட்களை குணமாக்குறதுக்காக பொருள் எடுத்து போய் ப்ரொமோட் பண்ணுவோம். அப்ப நமக்கு பிபி இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் ஆகாது, ஒவ்வொரு ஸ்டோர்லயும் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு ஸ்டோர்ல ஒரு ஒரு 50 பீஸ் விற்கிதுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 5000 ரூபாய் சேலு, ஒரு ஒரு 50,000 ரூபாய் சேலு, இதெல்லாம் வர்றதுக்கு நம்ம கையாள வேண்டிய முறைகள். நேற்றைக்கு நம்முடைய கார்த்தி சார் சொன்னதுல நம்ம ரொம்பவும் பார்க்க வேண்டியது ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் யாருமே கவனிக்கிறது இல்லை. நம்ம டீம் உள்ள பொருள் வாங்கி யூஸ் பண்ண ஆளுங்க நிறைய பேர் டெர்மினேட் ஆகியிருக்கிறாங்க. உட்காந்து ஒரு ஹோம் ஒர்க்கா பண்ணி ஒரு நாளைக்கு 10 பேர்த்தையாவது பேசுவோம். அதே வேலையே செய்ய வேண்டியது இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் பேசினா போதுமானது. அப்ப அதன் மூலமா தான் நமக்கு டீம் வரும். அதன் மூலமா நமக்கு ஒரு மாசம் கூட ஒரு 100 பேர் வந்தா கூட ஒரு 100 பேர்த்துல கன்சிஸ்டன்சி கொண்டு போகணும்னா கூட ஒரு 1,50,000 வியூ பண்ணலாம். ஒரு மாசம் 1,50,000 வியூ பண்ணதுக்கு அந்த ரியாக்ஷன் நமக்கு சப்போர்ட் ஆகும். இவைகள் எல்லாம் நேற்று பரிமாறப்பட்டன. இன்றைக்கு இந்த மது சஞ்சய் பிரகாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட். அதை நம்ம டிப்போ மதுரை மற்றும் ஈரோடு டிப்போனுடைய ஓனர், அதே சமயத்துல தார்பால் புண்ணாச்சிவர். என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு டிப்போ ஓனரு ஒரு லீடரா இருக்கும்போது அவங்களுக்கு கள பணி அல்லாவிட்டால் களத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸின் மூலமாக அவங்க சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இதுதான் என்னுடைய வாதம். கம்பெனியில நான் பேசினது. இன்னைக்கு காலையில கூட கார்த்தி அதை ஆமோதிச்சு தான் சொன்னார். ஆமா சார், ஒரு லீடர் அந்த டிப்போ எடுத்தா எப்படி இருக்கும்னா அது சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அந்த வகையிலே ஈரோட்டுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறோம். ஈரோடு லோடு ஸ்டார்ட் ஆகி வந்துட்டு இருக்குது. எப்போ ரீச் ஆகுங்கிறது சாருக்கு தான் தெரியும். எது சாருக்கு தெரியும், அவர்னால ட்ரேஸ் பண்ண முடியும். எப்பங்கிறது கேட்டு தெரிஞ்சுட்டு அங்க இருக்கிற உங்க டீம்ல உள்ளவங்கள பர்ச்சேஸை இம்ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. பர்ச்சேஸ் போடுறதுக்கு, பர்ச்சேஸ் பண்றதுக்கு எல்லாத்தையும் ஒரு இடத்துல அசெம்பிள் பண்ணி ஒரு கூட்டம் ஒன்று வைக்கலாம். காலையில கார்த்தி சார் லைன்ல வந்தாரு, பேசியிருக்கிறோம். ஒரு ஓப்பனிங் மீட்டிங் மாதிரி வச்சு அதை சிறப்பு கிராண்டா பண்ணணுங்கிற மாதிரி பண்ணி சொல்லியிருக்கிறோம். ஆகையினால் நண்பர்களே, இன்றைக்கு நமக்கு இந்த வாய்ப்பு மது சஞ்சய் ராஸ், ஆர்ஏஎஸ் ராஷ், அது ஒரு அருமையான பொருள். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த வாய்ப்பை நம்ம ஜெகதீஷ் சார் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கு. ஜெகதீஷ் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு டெடிகேட்டட் லீடர்னு சொல்லலாம். ஒரு குறுகிய காலத்துல டிப்போ எடுத்து அந்த டிப்போ ஏற்கனவே ஆன சேல்ஸை விட அதிகம் பண்ணி கம்பெனியில் ஒரு நல்மதிப்பை பெற்ற லீடர். அது அந்த சர்வீஸ் மூலமா தான், வேற ஒன்றும் கிடையாது. அப்ப இவ்வளவு நாள் அது ஏன் ஆகல அப்படின்னு கேட்டா, அது சர்வீஸ் இல்லை அங்கே, அதனால ஆகல. அப்ப இப்ப மட்டும் ஏன் ஆகுதுன்னா, இப்ப சர்வீஸ் அவர் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறார். நான் அதை கண்கூடாவே பார்த்தேன். ஈரோட்ல ரூம் போட்டு தங்கி அந்த இவங்களை எல்லாம், அந்த பார்சல் சர்வீஸ்காரங்களை வர வச்சு அவங்க மூலமாக சப்ளை பொருள் எடுக்கிறவங்களுக்கு சப்ளை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கான வேலைகளை முன்னாடியே பேசினார். அதனால என்னன்னு, இதெல்லாம் ஒரு எம்ப்ளாயி செய்ய மாட்டார். எம்ப்ளாயி இதை செய்வாருன்னா அவருக்கு என்ன, டைம் ஆனா வந்துட்டு டைம் ஆனா போயிடுவார். அதே மாதிரி ஒரு எம்ப்ளாயி இந்த மாதிரி ஒரு பொருளை ஒரு டெடிகேட்டடா ஆர்டர் போட்டாங்க, பில் அடிச்சிட்டோம், அதை அனுப்பி கொடுக்கலைன்னா அவங்களுக்கு அந்த சரக்கு போகலைன்னா சேல்ஸ் நின்று போயிடும். அது மாதிரி எல்லாம் ஒரு எம்ப்ளாயி நினைக்க மாட்டாங்க. பட் அவர் ஒரு லீடருங்கிற வகையில், ஒரு டிப்போ ஓனருங்கிற வகையில் அதை நிறைய நினைச்சு அதுக்கான முன்னெடுப்புகளை பண்ணியிருக்கிறாரு. இது ஒரு நல்ல காலம் ஆர்சிஎம்க்கு. இது ஆர்சிஎம்க்கு ஒரு நல்ல காலம். இது ஒரு கனா காலம், இல்லைன்னா இது ஒரு நிலா காலம். இந்த காலம் நல்லா வெளிச்சம் வந்துருச்சு. இந்த காலத்துல நம்ம என்ன செய்யணும், இதைகளை நம்ம சப்போர்ட் பண்ணி
ஒருத்தரோடு ஒருத்தர் இணைஞ்சு இதை வந்து நம்ம பலதரப்பட்டவங்க ஒன்று நினைச்சிருக்கிறோம். அதனால எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்க முடியாது, ஒரே மாதிரி செயல்பட முடியாது, ஒரே மாதிரி திறமை எல்லாருக்கும் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? திறமை உள்ளவர்களை நம்ம கைதட்டி பாராட்டலாம், சிந்தனை உள்ளவர்களுடைய சிந்தனையை நம்ம ஏற்றுக்கலாம். எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்கவும் முடியாது. அதனால நல்ல சிந்தனைகளை எடுத்துக்கலாம், துர்சிந்தனைகளை விட்டுறலாம், திறமையானவர்களை பாராட்டலாம். அதுக்கு தான் இந்த தளம். நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நான் ஜெகதீஷ் சார் கூப்பிட்றேன். தமிழ்நாட்டில் கம்பெனி நமக்கு கொடுக்குற சப்போர்ட்டை நம்ம விரயம் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மட்டும் நல்லா தெரியுது. என்ன காரணம்னு கேட்டா, இப்போ ஹரித சஞ்சீவனி வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, கர்நாடகா இந்த 4 கூட்டம் நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு கூட்டத்துக்கு 1000 ரூபா இருக்கு. ட்ரெயினருக்கு வந்து ஒரு கூட்டம் நடத்தி கொடுத்தா 1000 ரூபா. 4 கூட்டத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 4000 ரூபா. அப்போ அவர் ரவீந்திர சிலோட கேட்குறாரு, 4000 ரூபா செலவு பண்ணி நான் வந்து ஒரு மாசத்துக்கு 4000 செலவு பண்றேன் தமிழ்நாட்டுக்காக. 15 பேர் 20 பேர் கூட அதில் வர்றதில்லை. சேல்ஸாவது இம்ப்ரூவ் ஆகுதுன்னா நார்மல் சேல்ஸோட குறைஞ்சிட்டு போகுது. அப்போ தமிழ்நாட்டில் என்ன அர்த்தம்? கம்பெனி ட்ரைனிங் தேவையில்லை, கம்பெனி ட்ரெயினர் தேவையில்லை, அந்த மாதிரி ஒரு முடிவை அவர் சொல்றார். அதனால அவங்க எல்லாம் யாரும் அதில் அக்கறை எடுக்கல. அப்போ நம்ம விவசாயிகள் தான் அதுக்கு வரணுங்கிறது இல்லை, லீடர்களும் வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உறுப்பினர்களும் தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியாது நம்ம உறுப்பினர்கள் எத்தனை பேர் விவசாய பொருட்கள் வாங்குவாங்க, வீட்டு தோட்டம் போடுவாங்க. இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையை விட்டு போக போகுது. ஏற்கனவே ஒன்று கையை விட்டு போயிடுச்சு, குட்டாட்டு. ரெண்டாவது இப்போ அடுத்த செஞ்சவனி நம்ம கையை விட்டு போகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த மாதிரி கம்பெனி ட்ரைனிங்கில் ரிசல்ட் கம்மியாக இருந்தால் ஒன்று ஒன்றா போயிடும். அப்போது இந்த வாய்ப்பு நமக்கு எட்டா தூரமாயிடும். எனவே இது வந்து ஒரு மனபாரத்தோட கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோட லீடர்கள், நான் என்னங்கிற எல்லாருமே செய்யணுங்கிறது இல்லை, இதை வந்து உணர்றவங்க செய்தால் போதும். ஒரு சிலரை நம்மளால திருத்தவும் முடியாது. திருத்துறது கஷ்டம். ஒரு சிலரை திருத்துவது என்பது கஷ்டம். ஆனால் நம்ம வந்து என்ன செய்யலாம்? நம்ம தெரிஞ்சவங்க, அதை புரிஞ்சவங்க, ஆமாம் இது சரிதான், இதை நாம் வந்து செய்யத்தான் வேணும் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் என்ன செய்யலாம்? ரசிந்தா இங்க சொல்றவங்க மட்டும் என்ன செய்யலாம்? நம்ம செய்யலாம். அதனால அது வந்து ஒரு கரிசனையோடு செய்யுங்க. டிப்போ ஓப்பனிங்கில் நம்ம 20ஆம் தேதிக்கு மேலே நம்ம பிரவீன் சாருக்கு மீட்டிங்ஸ் எல்லாம் இல்லை. அதனால அவர் டிப்போ ஓப்பனிங்கில் பங்கெடுக்கிறதுக்கு கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி கார்த்தி சாரும் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதில் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள், அந்த இப்போ ஒரு டாப் 10 பியூசிகளை எடுத்து அவங்க எப்படி சேல் பண்ணுறாங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து எடுத்து போட்டு காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதில் வந்து பியூசி ஓனர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பையும், அல்லாவிட்டால் பியூசி ஓனர்களுடைய சர்வீஸையும் ஒத்துழைப்பையும் கூட ஜெகதீஷ் சார் அதில் கேட்டுக்கலான் இருக்காரு. அதனால நீங்கள் வந்தால் தான், செவத்துக்கிட்ட கேட்க முடியாது, மனிதர்கிட்ட தான் கேட்க முடியும். அதனால எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து கவனம் செலுத்தினா இன்னைக்கு தமிழ்நாட்டு பிஸ்னஸை நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் என்று சொல்லி, மிகப்பெரிய ஒரு ஒரு நிலா காலம் நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம ஏனோ தானோன்னு பண்ணோன்னா வேற டீம் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. மற்ற டீம்காரங்க வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஈரோட்டில் 123 பேர் வந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் வந்து வேற டீம்காரங்க வந்திருந்தாங்க. நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, யூஎல்பி குயிக்கிலே கூட சென்னையில் 220 600 பேர் ரெஜிஸ்டர் பண்ண சென்னையில் 220 பேர் பங்கெடுத்திருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 40 பேர் வந்து அதர் டீம், 180 பேர் நம்ம டீம். இதெல்லாம் நமக்கு வளர்ச்சியாக வீழ்ச்சியான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் தேங்குனா அந்த 40-80 ஆயிரும், நம்மளது குறைஞ்சிடும். இந்த ஒரு பொறுப்புணர்வோடு நம்ம எல்லாரும் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, நம்ம இந்த நேரத்தில் கொஞ்சம் வேகமாக எந்திரிச்சு பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாரும் சும்மா இருக்கிறவங்கள, ஏனோ தானோன்னு இருக்கிறவங்கள, கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறவங்கள தட்டி எழுப்புறதுக்கு நம்மளால் முடிந்த முயற்சியை செய்கிறோம். அதற்கு இந்த மாதிரி கூட்டங்கள் ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் டீமில் இன்னைக்கு யாரெல்லாம் வராமல் இருக்காங்க பாருங்கள், தயவுசெய்து அவங்களையெல்லாம் உள்ள எடுங்க. இந்த கூட்டம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு தனி மனித விமர்சனமோ அல்லாவிட்டால் தனி மனித வந்து குறைபாடுகளையோ நாம் எடுத்து பேசிகிட்டு இருந்தோம்னா நம்ம டீமும் நம்ம பிஸ்னஸும் அப்படியே ஃப்ளாப் ஆகும். அதற்கு பதிலாக பொருள் விளக்கம், கம்பெனி பற்றிய தகவல்கள்,
பிளானு, பொருளில் இருக்கக்கூடிய கன்சிஸ்டன்சிகள் இதையெல்லாம் வந்து நமக்கு வந்து ஜூமில் கற்றுக்கோங்கன்னு அவங்கள உற்சாகப்படுத்தி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிஸ்னஸ் பெருசாக வரும் என்பதை சொல்லி விரைவில் ஜெகதீஷ் சார் இப்போ 2 டிப்போ ஓனராக இருக்கிறாரு. அடுத்து 3வது டிப்போ வேலூரில் ஓப்பன் பண்ண போகிறாரு. மோஸ்ட்லி 3 டிப்போ ஓனராக வருவார் நான் நம்புகிறேன். அது இல்லாமல் நாங்கள் நம்ம டீமில் இன்னொரு டிப்போ திருநெல்வேலியில் ஓப்பன் ஆக போகுது. திருநெல்வேலி கேட்டிருக்கிறாங்க, பட் அது அவர் வந்து இங்கே வரணும் இருக்காரு. வந்த பிற்பாடு நானும் அவர் ஜெகதீஷ் சாரோட இணைஞ்சு பேசி அது எத்தனை பியூசி இருக்குது இப்போ மதுரை ஒன்று சேல்ஸு அங்கே இருக்கிற பியூசிகள் புது பியூசிகள் எல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொஞ்சம் பண்ண வச்சு அங்கேயும் ஒரு டிப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்குது. அப்போது நம்ம டீம் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு ஒருத்தர் யோசிங்க, டீமை வளர்த்துக்குங்க என்று சொல்லி இந்த நல்ல நேரத்தில் நம்ம டிப்போ ஜெகதீஷ் சார் ஒரு ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் அச்சீவர். அது மட்டும் இல்லை, அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயம். ஒரு திறமையான நபர் நம்மக்கிட்ட வந்து நம்மோட இணைஞ்சு இருக்கிறது நமக்கு பெருசு. இந்த நெட்ஒர்க்கில் தான் அது சாத்தியமாகும். நம்மளை விட படித்தவங்க, நம்மளை விட திறமசாலிகள்லாம் நம்ம கூட வர்றது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மட்டும்தான் சாத்தியமாகும். எனவே உங்களுடைய பலத்த கரவாசையோட நான் வந்து இன்னைக்கு நம்முடைய ஜெகதீஷ் சாரை வெல்கம் பண்ணுறேன். வெல்கம் ஜெகதீஷ் சார், ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம் சார் கேட்குது சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இதுக்கு ஸ்பாட்லைட் மட்டும் மாற்றிக்கிறேன். போட்டா ஸ்பாட்லைட் ஸ்டார்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணா சார் ஸ்பாட்லைட் வரும். இதில் இருக்கிறீங்களா வீடியோ? ஓகே, வந்துருச்சு. சார் போட்டேன் சார். சார் ப்ளீஸ். சாரி சார். குட் ஆஃப்டர்நூன் நண்பர்களே. மீண்டும் ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதுவும் ஒரு அருமையான ஒரு புது ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து கம்பெனி எப்போ கொடுக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். ஏன்னா இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து இருக்கிறதுல அதிகமான ஒரு விஷயத்துக்காக யார் கஷ்டப்படுறாங்க, என்ன நோய்க்காக கஷ்டப்படுறாங்க அப்படின்னா சுகர் தான். சர்க்கரை நோய் அப்படின்றா மக்களை வந்து பாடாப்படுத்துது. இது நோயா அப்படின்னா இது நோயின்னு சொல்ல முடியாது. இது ஒரு குறைபாடு. நோய்க்கும் குறைபாடுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, நோய் வந்து சில நேரங்களில் குணப்படுத்தவே முடியாது. அது வந்துட்டா அவ்வளவுதான். பட் குறைபாடுகளை வந்து பல நேரங்களில் வந்து நம்ம சரி பண்ண முடியும். ஸோ அது மாதிரி தான் வந்து இது வந்து குறைபாடு தான். பட் நோய் லிஸ்ட்ல இருக்கு. கவர்மெண்ட்ல வந்து நமக்கு வந்து டேபிள் 51 வரும். டேபிள் 51 அப்படின்னா குணப்படுத்த முடியாத நோய்கள்ல இதுவும் ஒன்று. ஸோ அந்த மாதிரி தான் வகைப்படுத்திருக்காங்க. அதனால 100% குணமாகும் அப்படின்னு யாராலையும் நம்ம அறிவிக்க முடியாது. இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸ்ல வந்து இது 100% குணமாகும் அறிவிக்க முடியாது. பட் இந்த குறைபாடோட வாழ முடியும். குறைபாடு இல்லாம நமக்கு வந்து குறைபாடு இருந்தா கூட, உடம்புல இருந்தா கூட நம்முடைய வாழ்க்கை பிரச்சனை இல்லாம மூவ் பண்ண முடியும். அப்ப அந்த குறைபாடு எவ்வளவு குறைஞ்சிருக்கோ, நமக்கு என்ன குறைபாடு இருக்கோ அதை மெயின்டைன் பண்ணும், அதை வந்து சரி பண்ணும். முழுசா குணப்படுத்த முடியாட்டாலும் என்ன பண்ண முடியும், அது கூடயே சேர்ந்தே வாழ முடியும். எப்படி நம்ம கொசு வந்து விரட்ட முடியாத, கொசு விட்டு நம்ம பிரிக்க முடியாது, அது மாதிரி வந்து இந்த குறைபாடை பிரிக்க முடியாட்டாலும் பட் அதோட வாழ பழகிறோம் இல்லையா. கொசு வந்தா கொசுவத்தி சொல்ல வச்சுக்கிறோம், அப்படிலாம் கொசுவலை போட்டுக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு கிரீம் தடவுறோம். கிரீமு கொசுவலை அப்படின்னு கொசுபத்தி அப்படின்ற நம்ம அட்வைஸ் பண்றது இல்லை. அதுக்கு நம்மகிட்ட நீம்பத்தி இருக்கு, அதை பருத்தி வச்சுட்டா ஓடியே போகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொசு இல்லாமல் என்ன பண்ணிக்கலாம், ரொம்ப லாக் பண்ணிக்கலாம், இல்லை வந்து கொசுவலை போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்றோம், அந்த கொசு இருந்தா கூட வாழ பழகிக்கிட்டோம். அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுகரோட நம்ம வாழ பழகிக்கிட்டாச்சு. அப்படித்தான் மக்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா இது என்ன பிரச்சனை, அதோட வாழ பழகிக்கிட்டோம் அப்படின்னோம்னா அது அது இஷ்டத்துல விட்டா வாழ முடியாது. நம்ம அது பெரிய குறைபாடுகளை உண்டு பண்ணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அளவு வச்சிருக்காங்க. மில்லிகிராம், எம்ஜி பெர் டிஎல்னு சொல்லுவாங்க, மில்லிகிராம் பெர் டெலி லிட்டர். 100 மில்லிக்கு வந்து எத்தனை மில்லிகிராம் சுகர் இருக்கு ரத்தத்துல அப்படின்றதான் கணக்கு.
ஸோ அதை பற்றி பின்னாடி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதை பற்றி தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மனிதன் காமனாக அவ்வளோ ஒரு வேலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. WHO வந்து அறிவிச்சிருக்கு, இந்த இதுக்குள்ளே இருந்தால் மனிதர்கள் நார்மலானவர்கள், சுகர் சுகர் குறைபாடு அல்ல சுகர் நோய் இல்லாதவர்கள். இந்த அளவை தாண்டும் போது ஆரம்ப கட்டம் ரொம்ப அதிகமாக போச்சுன்னா சுகர் வந்து நோய் இருக்கு அப்படின்னு அறிவிப்பாங்க. ஸோ இந்த 3 ஸ்டேஜில் முதல் ஸ்டேஜ் மக்கள் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நோய் இல்லை அல்லது குறைபாடு இல்லை அப்படின்னா பரவாயில்ல. 2வது கட்டம்னா ஆரம்ப கட்டம். ஆரம்ப கட்டம் அப்படின்னா இதுவரை மாத்திரை எடுக்காதவங்க, சுகருக்காக எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கொள்ளாதவர்களுக்கு ஒரு 200 வரைக்கும் இருக்கிறது ஆரம்ப கட்டம். 200 mg/dl இருந்தால் அது ஆரம்ப கட்டம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம RCMல இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம நியூட்ரிசார்ஜில் ஒரு ப்ராடக்ட் இருக்கு, கிளேசம். ஸோ 200க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஆரம்ப கட்டத்தை வந்து நம்ம கொடுத்தா, கிளேசம் கொடுத்தோம் அப்படின்னா அது நிறைய ரிசல்ட் பார்த்துருக்கோம். அது வந்து நம்ம என்ன ஆகுது, நார்மலுக்கு வந்துடுது, அந்த லெவல் நார்மலுக்கு வந்துடுது. அப்புறம் நம்ம 1 வருஷம் 2 வருஷம் கூட எந்த ஒரு மாத்திரை இல்லாமல் இருக்க முடியுது. அதுக்கப்புறம் தேவைப்பட்ட 1 மாதம் எடுத்தால் போதும், அப்படியே மெயின்டைன் பண்ணி போயிடலாம். அகைன் நமக்கு அந்த பெரிய அளவில் அதனுடைய பாதிப்பு வர்றதில்லை. 3வது கட்டம் 200 தாண்டி போயாச்சு, ஆங்கில மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அதான் 3வது கட்டம். ஸோ அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு, நமக்கு அதை வந்து ஒரு அளவுக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கடமை இருக்கு. வைத்தா தான் நம்ம அன்றாட ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியும். முதல்ல சுகர்னா என்ன, சுகர் நோய் எதனால ஏற்படுது, இது நமக்கு தெரியணும். இது தெரியாம என்ன பண்றாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா சுகரை கண்டு பயப்படுறாங்க. அப்ப சுகர் வரக்கூடாது, நமக்கு சுகர் நோய் அந்த சுகர் குறைபாடு வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு முதல்ல நம்ம பார்த்துக்கணும், தெரியணும். இப்ப சுகர் நோய் எதனால ஏற்படுது அப்படின்னா, நம் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்புல, முக்கியமான உறுப்பு கணையம். இந்த கணையம் தான் என்ன பண்ணுது, சுகர் நோய் வரவிடாம நம்மளை பார்த்துக்குது. இந்த கணையத்துடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் உண்ணக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய இனிப்புகளை உடைச்சி அதை வந்து ரத்தத்துல சேர்க்கக்கூடிய வேலை வந்து அந்த கணையத்திலிருந்து சுரக்கக்கூடிய இன்சுலின். அந்த கணையத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இன்சுலினால தான் நமக்கு ரத்தத்துல சுகருடைய அளவு வந்து கண்ட்ரோல் இருக்கு. ரத்தத்துல சுகர் இல்லை அப்படின்னு யாராலே சொல்ல முடியாது, எல்லாருக்குமே இருக்கும். பிறந்த குழந்தைங்களுக்கு சுகர் இருக்கணும், சுகர் இல்லைன்னா ஒரு வேலையும் பார்க்க முடியாது. ஏன்னா சுகர் அப்படின்ற குளுக்கோஸ், குளுக்கோஸ் அப்படின்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குளுக்கோஸ் இல்லாம, அந்த சுகர் இல்லாம உடம்புல வாழ முடியாது. அப்ப குறிப்பிட்ட அளவு கண்டிப்பா இருந்தாலும், சுகர் குறைந்தாலும் நோய் தான், அதிகமானாலும் நோய் தான். அந்த அளவுக்கு கீழே, குறிப்பிட்ட அளவுக்கு கீழே குறையும் போது அது நம்மளை என்ன பண்ணும், செல்களுக்கு உணவுகள் இல்லாம மயக்கமாக்கும், சில நேரங்கள் வந்து இறப்ப கூட கொடுத்துரும். அப்ப சுகர் இல்லாம இருக்க முடியாது, சுகரும் உடம்புல இருக்கணும், அது அளவை தாண்டக்கூடாது. இப்ப இந்த கணையத்துல இன்சுலின் சுரக்கிறது, நம் உடம்புல எவ்வளவு ஒரு சுகர் இருக்கும், நம்ம ரத்தத்துல வந்து எவ்வளவு வந்து சுகர் வந்து வருதோ, அந்த குளுக்கோஸ் வருதோ, அதை செல்களுக்கு சத்தா மாற்ற வேண்டியது இந்த கணையத்திலிருந்து வரக்கூடிய இன்சுலின் வேலை. அப்ப அதுக்கு என்ன தேவையோ அந்த கரெக்டான அந்த தேவை வந்து இன்சுலின் சுரக்கும். இதுவே வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கணையத்திலிருந்து வரக்கூடிய இன்சுலினுடைய முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செல்லையுமே வந்து ஒரு ரிசப்டார் இருக்கும். ரிசப்டார்னா என்னன்னா, செல்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு பாதை, நம்முடைய வாய் மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம வாயில் என்ன செய்யறோம், நம்ம வாய் மூலமா சாப்பிட்றோம். பட் அது மூலமா எல்லாரையும் வயிறுக்கு பயன்படுத்துறோம், பாராட்டுறதுக்கு பயன்படுத்துறோம். பட் அதெல்லாம் வந்து செல் செய்யாது. செல் என்ன பண்ணும்னா, ரிசப்டார் மூலம் 3வது முறையாக குளுக்கோஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். அந்த குளுக்கோஸ் செல்லுக்கு உள்ள போகணும் அப்படின்னா ரிசப்டார் ஓப்பன் ஆகணும். ரிசப்டார் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா நாம் சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய அந்த இனிப்பு சுவை இது என்ன செய்யும்னா, அது ரிசப்டார்க்குள்ள போகணும் அப்படின்னா அது உடைக்கணும். நேரடியாக இனிப்பா போக முடியாது. அது கணையத்தால் சுரக்கப்பட்ட இன்சுலினோட சேர்ந்தா தான் என்ன பண்ண முடியும், ரிசப்டார் ஓப்பன் ஆகும், செல்லுடைய ரிசப்டார் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி ஓப்பன் ஆகணும் அப்படின்னா கணையத்தில் சுரக்கப்பட்ட இன்சுலின் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கணும். குவாலிட்டி இல்லை அப்படின்னா ரிசப்டார் ஓப்பன் ஆகாது.
ஏன்னா உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் இருக்கக்கூடியன்னு சொல்லக்கூடிய நம்ம நம்ம உடம்புல நம்ம கண்ட்ரோல் எதுவுமே இல்லை. உண்மைதான், எல்லாருக்குமே அது புரியுறது இல்லை. நம்ம கையை நம்ம தான் கண்ட்ரோல் பண்றோம், காலை நம்ம தான் கண்ட்ரோல் பண்றோம்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு கொசு கடிச்சா நீங்க சொல்லியா கை தட்டுது? அது என்ன செய்யுது? தானா வந்து கொசு வந்து தட்டுது. நடந்துகிட்டே போறோம், மேலே பார்த்து நடந்துகிட்டே போனா கீழே ஒரு பள்ளம் இருந்தா கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ன ஆகும்? லேசா தடுமாறுறோம்னு என்ன பண்ணும்? அடுத்த கால் சடனா வந்து தூக்கி தள்ளி வைக்கும். அது நம்ம கையில இல்லை, நம்ம கண்ட்ரோல் இல்லை. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல்ல எதுவுமே வந்து கிடையாது. நம்ம உடம்புல இருக்க எந்த பர்சன்ட் கண்ட்ரோல் வந்து ஓரளவு தான் பண்ண முடியும். அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும்? தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். தான் உயிர் வாழ்வதற்கு அது என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு இருக்கும். ஸோ அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய உணவை இந்த செல்கள் வந்து உணவு சரியாக இருக்கா, அதாவது குவாலிட்டியா இருக்கா, தனக்கு வந்து சூட் ஆகுமா அப்படி பார்க்கும். அது பார்த்தாதான் அது என்ன பண்ணும்? ரிசப்டார் ஓப்பன் பண்ணி உள்ள எடுத்துக்கிறோம். நம்ம கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய நினைக்கக்கூடிய நம்ம வாயும் கையும் என்ன கிடைச்சாலும் சாப்பிட்ருவோம். அது வேற விஷயம். அப்போ அந்த இடத்துல கண்ட்ரோல் இல்லை. பட் ஆனால் அங்கேயும் கண்ட்ரோல் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொண்டையை தாண்டியாச்சு தான். அது வரைக்கும் தான் நம்முடைய வேலை. அதை தாண்டியாச்சு அப்படின்னா நம்ம நாக்கில் பட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு உணவை எடுத்து நீங்கள் அதிக கூட அதிகம் கண்ணில் பார்த்தாலே போது உடம்பு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஜீரணத்துக்கான வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் கண்ணில் பார்த்தோன்னே அந்த உணவை வந்து ஜீரணிக்கிறதுக்கு முதல் வகையா வந்து என்ன பண்ணும்? ஒரு உமிழ்நீர் சுரப்பு. அந்த உமிழ்நீர் சுரக்கும். அந்த உமிழ்நீரோட நீங்கள் வந்து விழுங்குவீங்க. அந்த உமிழ்நீர் சுரந்தோடனே நாக்கில் இருக்கக்கூடிய அந்த உணரக்கூடிய நரம்புகள், அந்த பட்ஸ்கள் என்ன செய்யும் அப்படின்னா என்ன வகையான உணவு அப்படின்றத மூளைக்கு அனுப்பி அதற்கு ஜீரணத்துக்கு தேவையான என்சைமை லிவரை வந்து சுரக்க வச்சிடும். ஸோ இவ்வளவு வேலை கண்ணில் பார்த்தோன்னே ஆரம்பாகும். அப்படி இதெல்லாம் நம்ம கையிலே இல்லை. நம்ம சாப்பிட்றது மட்டும்தான் நம்முடைய வேலை. நம்ம கண்ட்ரோல் இருக்குன்னு நினைப்போம். அதை தாண்டி வயிற்றுக்குள்ள போனோன்னா அது சரியாக வந்து என்ன பண்ணும்? ஜீரணமாகி அந்த ஜீரணம் வாயிலிருந்து வரக்கூடிய குளுக்கோஸை உடைக்கிறதுக்கு கணையத்திலிருந்து இன்சுலின் சுரந்து அது மிக சரியா குவாலிட்டியாக இருந்தா இன்சுலின் வந்து என்ன பண்ணும்? அந்த இன்சுலினோட சேர்ந்து அந்த உணவை நம்ம ஒவ்வொரு செல்லும் எடுத்துக்கிறோம். நீங்க சரியா சாப்பிடல அப்படின்னா என்ன ஆகும்? பார்த்துருக்கீங்களா? சாப்பாடு வந்து சரியான நேரத்தில் சாப்பிடல, அதாவது தேவைக்கு நான் நேரத்தை சொல்லவே மாட்டேன் எப்பயுமே. நான் நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படின்றது என்னுடைய கருத்து கிடையாது. அதை வந்து நான் வந்து ஆமோதிக்க மாட்டேன். நேரம் அப்படி சாப்பாடுக்கு நேரம்ன்றதுலாம் கிடையாது. ஆனா எல்லாம் சொல்லுவாங்க நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படின்னு. நேரத்துக்கு பசிச்சா சாப்பிடலாம். என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா நான் படித்த நக்குபஞ்சல்ல நான் படிச்சுக்கிட்டது, நான் உணர்ந்துக்கிட்டது நேரத்துக்கு சாப்பிடணும் அவசியமே இல்லை. அப்ப எப்ப சாப்பிடணும்னா வயிற்றுக்கு பசி இருந்தால் தேவைகள் இருந்தால் சாப்பிடணும். தேவையில்லாம நீங்க சாப்பிடக்கூடிய ஒவ்வொன்றும் உங்க ஆரோக்கியத்தை பாதிக்கும். அப்ப உங்களுக்கு உணவு தேவை இருக்கும் பொழுது நீங்க சாப்பிடல அப்படின்னா என்ன ஆகும்? அந்த செல்களுக்கு தேவையான உணவுகள் கிடைக்காதனால நம்ம உடம்பு வந்து டைட்னஸ் ஆகும். அப்ப அங்க வந்து சுகர் வந்து நமக்கு போதுமான அளவு கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். தேவையில்லாம சாப்பிட்டீங்கன்னா அது என்ன பண்ணும்? அதே வந்து உடம்பு என்ன பண்ணும்? உள்ள போனா விஷமா இருக்கும். சும்மா இருந்தா விஷமா இருக்கும். ஸோ அப்ப என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா அதை ஜீரணம் பண்ணி அதை கொழுப்பாக மாற்றி, அப்படி இல்லைன்னா ரொம்ப அன்வான்டாக இருந்தால் வெளியேற்றி இந்த வேலையெல்லாம் அது பார்க்கணும். அப்போ ஜீரண உறுப்புகள் அத்தனை வேலை செய்யணும். அது தேவையில்லாமல் கொடுக்கக்கூடிய உணவை சாப்பிட்டு டயர்டாயிரும். அதனால தமிழ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நொறுங்க தின்றால் 100 வாழ்வு. எதுக்காக நொறுங்க திங்கணும் அப்படின்னா அந்த ஜீரணம் சரியாக மாறணும் அப்படின்னா நொறுங்க திங்கணும். நொறுங்க திங்கிறதுன்னா நான் அதை முதல்ல சொன்னதான் சொன்னேன். வாயில் உணவு பட்ட உடனே அதுக்கு தேவையான உமிழ்நீர் சுரக்கும் இல்லையா? அந்த உமிழ்நீர் சுரக்கணும், முழுசா சுரக்கணும் அப்படின்னா நம்ம 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 என்ன பண்ணணும்? நல்லா வந்து மெல்லணும். மெல்லும் பொழுது வந்து என்ன பண்ணும்? அதுல இருக்க பட்ஸ் வந்து என்ன உணவுன்னு அதை வந்து முழுசா வந்து அதை உணர்ந்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான உமிழ்நீர் கொடுக்கும். அது கூழாக்கி வயிற்றுக்குள்ள போகிறப்ப அது சரியான ஜீரணம் வந்து ஆரம்பிக்கும். இது இல்லாம நம்ம வந்து நினைக்கிற நேரம் நினைக்கிற பொருட்களை சாப்பிடும் பொழுது ஜீரணம் பாதிக்கப்படும். ஜீரணம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா கணையத்திலிருந்து சுரக்கக்கூடிய இன்சுலின் வந்து குவாலிட்டியா இருக்காது. ஸோ இதுதான் வந்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்க வேண்டிய முதல்ல வந்து சுகர் வர்றதுக்கு, அந்த சுகர் டெபிஷியன்சி வர்றதுக்கு, நமக்கு அது டெபிஷியன்சி வர்றதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா நம்ம உண்ணக்கூடிய உணவு
உடம்புக்கு தேவையான நேரத்தில் கொடுக்காம இருக்கிறதா அல்லது தேவையில்லாமல் கொடுக்குறது, இந்த ரெண்டு விஷயமே வந்து பாதிக்கும். இப்போ இந்த ரெண்டு விஷயத்துல முதல் விஷயம் கூட வந்து ஓரளவுக்கு உடம்பு தாக்கு பிடிச்சிடும். ஏன்னா எப்பயுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 21 நாளுக்கு உணவு இல்லாமல் இருந்தால் கூட ஒரு மனிதன் உயிர் வாழ முடியும். இது நம்ம நிரூபித்த விஷயம்தான். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அது வரைக்கும் எப்படி சாப்பிட்ருக்கணும், நேரத்துக்கு சாப்பிட்றோம், நேரத்துக்கு தான் பசி எடுத்து சாப்பிட்டு இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம வாரம் வாரம் வந்து நம்ம டெய்லி பாஸ்டிங் வாரத்தில் ஒரு நாள் தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு பிறகு அப்படி 21 நாளைக்கு நாம் சாப்பிடாம இருந்தால் அதில் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உடம்புல என்ன பண்ணுது, ஸ்டோரேஜ் இருக்காது, சத்தமான ஸ்டோரேஜ் இருக்காது, அப்போ தாங்காது. நார்மலாக சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு மனிதர் வந்து தொடர்ந்து 21 நாள் சாப்பிடாம இருக்க முடியும். அப்போ அது பெரிய மேட்டரில் அது வந்து உணவு சரியாக சரி பண்ணிக்கிறோம் உடம்ப. தேவையில்லாமல் உணவுகள் கொடுக்கும்போது அது என்ன செய்யும், அத்தனை பார்ட்ஸும் நமக்கு வந்து என்ன செய்யும், தேவையில்லாமல் வேலை செஞ்சு களைச்சி போகும். அதுக்கப்புறம் வந்து கணையத்திலிருந்து வரக்கூடிய அந்த இன்சுலின் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இல்லாமல் போகிறதுனால செல்களுக்கு போதுமான உணவுகள் கிடைக்காது, டயர்டாக ஆரம்பிச்சிடும். இந்த கணையத்திலிருந்து சுரந்த இன்சுலின் குவாலிட்டியாக இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணும், ரத்தத்துல இருக்கும். அப்போ ரத்தத்திலேயே இருக்கு, அது ரத்தத்துலேருந்து நம்ம செல்லு எடுத்துக்கல அப்படின்னா அதுதான் நமக்கு என்ன பண்ணும், ரத்தத்தை டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு காட்டும். குறிப்பிட்ட மில்லிகிராமுக்கு மேலே வந்து ரத்தத்தில் அந்த சுகர் இருக்கும், குளுக்கோஸ் இருக்கும். அது அதிக அளவுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா செல்களுக்கு உணவு போய் சேரலேருந்து அர்த்தம், வேற அர்த்தமே கிடையாது. அது செல்களுக்கு உணவு போய் சேரல, செல்களுக்கு உணவு இல்லைன்னு என்ன ஆகும், செல்கள் இறக்க ஆரம்பிச்சிடும். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுமே வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இறந்து அதுக்கு பதிலாக வந்து புது செல் உற்பத்தி ஆகிட்டு தான் இருக்கும். நேற்று நீங்க பார்க்கக்கூடிய உங்களுடைய உடம்புல இருக்க பார்ட்ஸ் இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு அது மாறி இருக்கும். ஒரு கணையத்தை லிவரை பார்த்தீங்கன்னா லிவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாசம் தான். இப்போ இருக்கக்கூடிய லிவர் முழுசா 3 மாசத்துல வேற ரீப்ளேஸ் ஆயிருக்கும். அதான் உண்மை. ஸோ அது வந்து நிரூபிக்கப்பட்ட ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை அது. இப்போ அது போல வந்து நம்ம செல்கள் வந்து இறந்து புது செல்களில் மாறிக்கிட்டே இருக்கும். செல்கள் இறப்பு அதிகமாக இருந்ததுன்னா வேகமாக ஏஜ் ஆகும், வேகமாக வயசாகும். எவ்வளவு செல் இறக்குதோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக புது புது செல்கள் உற்பத்தி ஆகிட்டு தான் மார்க்கெட் இருக்கலாம். இறப்பு அதிகம் வந்து ஓரளவுக்கு அதை காம்பன்சேஷன் பண்ணி நெருக்கி வந்துட்டே இருந்தால் வயது வந்து நமக்கு வயதான தோற்றம் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும், இறப்பு வர லேட் ஆகும். அப்போ இதுதான் விஷயம். அப்போ செல்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் சார் சாரி சார் சாரி, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஸோ இப்போ கேட்குது இல்லையா? சரி. அப்போ அந்த நமக்கு வந்து செல்கள் செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு வேகமாக நம்ம அந்த ஆரோக்கியமாக எவ்வளோ நாள் ஆரோக்கியமாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ உணவு கொடுக்க வேண்டிய மிக முக்கியம், அதில் மிக முக்கிய பங்கு வைக்கிறதா இன்சுலின். அப்போ அந்த இன்சுலினை குவாலிட்டியாக ஊறணும் அப்படின்னா மைதா பொருட்களை தவிர்க்கணும். உடம்புல ஜீரணம் ஆகலைன்னா சாப்பிடக்கூடாது. உடம்பு ஜீரணமாக லேட் ஆச்சுன்னா லேட்டாக சாப்பிடணும். வயிற்றுல பசி இல்லை அப்படின்னா சாப்பிடாம இருக்கணும். தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கணும். வம்பா 2 லிட்டர் 3 லிட்டர்லாம் குடிக்கக்கூடாது. தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப நீங்கள் கவனமாக செய்யும் பொழுது உங்களுடைய செல்களுடைய வாழ்நாள் அதிகமாக இருக்கும். இப்படி வாழ்நாள் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு அர்த்தம். கணையத்தில் சுரக்கக்கூடிய இன்சுலினும் ரொம்ப அருமையாக சுரந்துருக்கும்.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் நோயால் மனிதர்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள். இந்த செல்கள் இறப்பு அதிகமாக அதிகமாக பார்த்தீங்கன்னா உடம்பு எத்தனை பார்ட்ஸுமே குறைஞ்சிரும். அத்தனை பார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆரோக்கியத்தை இழந்துரும். ஆரோக்கியத்தை இழந்துச்சுன்னா பார்ட்ஸ் போக 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 ஆரோக்கியத்தை இழக்க ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இன்கேஸ் லிவர் வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா என்ன செய்யும்? உடம்புல ஒரு 500 வகையான வேலை செய்யக்கூடியது இந்த லிவர். ஸோ லிவருடைய செல்கள் இறக்க ஆரம்பிக்குது, சரியா வேலை செய்யல அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் வந்து ஜீரணம் மிக மிக வேகமாக பாதிக்கும். ஏற்கனவே ஜீரணம் பாதிக்கப்பட்டதுனால தான் நமக்கு செல்களுக்கு குளுக்கோஸ் போல. பட் அதனால ஜீரணம் இது லிவரும் பாதிக்கப்பட்டது அப்படின்னா மிக மோசமான விளைவாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு உறுப்புமே உடம்புக்கு முக்கியம்தான். அப்போ அத்தனை முக்கியமான உறுப்புக்கும் அத்தனை முக்கியத்துவத்துக்கும் காரணம் செல்களுடைய உணவு. அது குவாலிட்டி உணவாக இருக்கணும். அதனால நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுடைய உணவு விஷயத்துல கவனம் செலுத்துனீங்கன்னா உங்க செல்களுக்கு தரமான ஒரு இன்சுலின் கிடைக்க வச்சால் உங்களுக்கு ஆரோக்கியம் கண்டிப்பா இருக்கும். சுகர் என்ற டெபிஷியன்சி நோயே வராம வாழ முடியும். வந்துட்டா அதுக்கப்புறம் எப்படி மெயின்டைன் பண்றது? இப்போ வந்தவங்களுக்கு ஏற்கனவே நிறையா வந்தாச்சு. ஸோ வந்தவங்களுக்கு இப்போ எப்படி நம்ம அது கூட வாழ்றது? அந்த சுகருடைய பாதிப்பு செல்களுக்கு நமக்கு சரியான தரமான உணவுகளை எப்படி வர கொடுக்கறது? சுரக்கக்கூடிய இன்சுலினை வந்து எப்படி மிக குவாலிட்டியாக சுரக்க வைக்கிறது? அதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் நம்ம மதுசானியம் சொல்லக்கூடிய இந்த ராஸ். ஸோ அதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். சுகர் வந்து ரெண்டு வகையாக வந்து இருக்கும். இந்த சுகர் டெபிஷியன்சி ரெண்டு வகை. டைப் டைப் 1 டைப் 2ன்னு சொல்லுவாங்க. டைப் 1 அப்படின்னா முழுக்க முழுக்க என்ன, நமக்கு சுகர் இது இன்சுலின் வந்து சுரக்கலைன்னு அர்த்தம். டைப் 2 வந்து சுரக்கும், அளவு குறைவாக இருக்கலாம், அல்லது அது முழுசாக குவாலிட்டி இல்லாமல் இருக்கலாம். டைப் 2 வந்து வந்தவங்கள பார்த்துருப்பீங்க, ஊசி தான் போடுவாங்க. அது தொடையிலே எங்கேயோ வந்து டெய்லி ஒரு ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை கூட ஊசி போடுவாங்க. டைப் 2ல இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாத்திரையை வச்சு சரி பண்ணி அதை அப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம மதுசானியம் வேலை செய்ய போகிறது எதுக்காக அப்படின்னா நம்ம டைப் 2க்கு. ஸோ முழுக்க முழுக்க சுரக்கலை அப்படின்னா இதை ரெக்கமெண்ட் பண்ணல. அவங்க இதை பற்றி அவங்க நம்ம கம்பெனி வந்து சொல்லலை. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டைப் 2 உள்ளவங்களுக்கு மதுசானியம் ஒரு அருமையான ஒரு கஷாயம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொன்னால் கஷாயம். அந்த கஷாயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய தன்மைகள் என்ன, அதில் என்னென்ன கலந்துருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிபிடி இருக்கு, அது மூலமாக பார்த்துடலாம். ஸோ எல்லாரும் வந்து மொபைலை ஹரிசாண்டலாக வச்சுக்கோங்க. பெர்டிகுலராக வச்சிங்கன்னா உங்களுக்கு முழுசாக ஸ்க்ரீன் தெரியாது. எப்பவுமே ஸ்க்ரீன் ஷேரிங் பண்ணால் ஹரிசாண்டலாக தான் பார்க்கணும். ஸோ உங்கள் மொபைலை ஹரிசாண்டலாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த ஸ்லைடை நீங்கள் முழுசாக பார்க்க முடியும். இதுதான் நம்முடைய ஆர்சிஎம் கம்பெனி இப்போ நமக்கு புதுசாக அறிமுகப்படுத்தின மதுசானியம் ராஸ். ஸோ இந்த கஷாயம் ஓகேங்களா, இந்த கஷாயம் வந்து நமக்கு புதுசாக அறிமுகப்படுத்திருக்காங்க. மதுரையில் கடந்த 3 லோடா வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லா இடத்துலையுமே இப்போ பரவலாக கிடைச்சிருச்சு. எல்லா ஸ்டாக் பாயிண்ட்லையுமே கிடைச்சிருச்சு. இதை வந்து எல்லாரும் கண்டிப்பாக வாங்கி வைங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி இந்த டெபிஷியன்சி ரொம்ப அதிகமான நபர்களுக்கு இருக்கு. ஸோ அவங்களுக்கு மிக ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதை நம்ம இந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட ஆர்சிஎம் ஏபிக்கு அத்தனை பேருக்கும் நம்ம வந்து புரிய வச்சு கொடுக்கணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வேலையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை டிரான்ஸ்லேட் பண்ணி இதுக்காக கொஞ்சம் டைம் செலவழித்து இதை இன்னைக்கு பேசி ஆகணும் முடிவு பண்ணி இதை பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ என்னால் என்ன முடியுமோ அந்த நாலேஜை உங்களுக்கு போய் சேர்க்கணும். நம்ம ஆர்சிஎம் ஏபிக்கள் அனைவரும் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ அதன் மூலமாக மிகப்பெரிய வணிகம் எடுக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் அதிகமான வணிகம் வரக்கூடியது மருத்துவம். மருத்துவத்தில் இந்த நோயும் ஒரு நோய் தான், சுகரும் ஒரு நோய் தான். அதுவும் வந்து அதிகமான வணிகத்தை கொடுக்குது. ஸோ அந்த வகையில் நம்மளும் என்ன பண்ண முடியும், ஆர்சிஎம்ல மிகப்பெரிய வணிகம் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு நமக்கு சுகர் பேஷண்ட் இருக்காங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய 100 நபர்களில் கிட்டத்தட்ட 80 பேர் இருப்பாங்க நினைக்கிறேன். கரெக்டான புள்ளி வரதில்லை, நான் ஒரு அனுமானமாக சொல்கிறேன், இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான
மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த டெபிஷியன்சியால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப தெரிஞ்சுக்கலாம். ஸோ மது சானியம் ராஸ் இது வந்து 1 லிட்டர் பேக்ல வரும். இது பார்த்து மது சானியம் ராஸ் வந்து ஒரு சிறப்பு ஆயுர்வேத சூத்திரம். அதாவது சூத்திரம்னா அவங்க அந்த ஃபார்முலா சொல்றாங்க. அதை டிரான்ஸ்லேட் பண்ற போது இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கும். இப்போ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சூத்திரமே எல்லாருக்கும் தெரிஞ்சதானே. ஸோ ஃபார்முலா அப்படின்றது இங்கிலீஷ்ல ஃபார்முலா அப்படின்றது சூத்திரம். ஸோ மதுசானியம் ராஸ் வந்து ஒரு ஆயுர்வேத சூத்திரம்னா அந்த ஃபார்முலா ஆயுர்வேத ஃபார்முலால பண்ணியிருக்காங்க. இதனுடைய பயன் வந்து பார்த்தீங்கன்னா இது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் பராமரிக்கவும் உதவுகிறது. அதாவது கட்டுப்படுத்தவும்னா அதிகமாகாமையும் அந்த லெவலை வந்து மெயின்டைன் பண்றதுக்கும் இது வந்து நமக்கு பயன்படுத்துறோம். இது உங்கள் சர்க்கரை அளவை நாள் முழுவதும் சமநிலையில் வைத்திருக்க வேலை செய்கிறது. நம்ம சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை அளவு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை ஒரு நாள் முழுக்க நம்ம சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுமோ அது மாதிரி நம்ம பின்னாடி சொல்லி அதை பற்றி. ஸோ அது மாதிரி சாப்பிடும்பொழுது சர்க்கரை அளவை நார்மல் ஒரு லெவல்ல ஒரே மாதிரியான லெவல்ல வைக்கிறதுக்கு நமக்கு உதவுது. இதன் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் உடலில் தீங்கு விளைவிக்கும் அழுத்தத்திலிருந்து பாதுகாத்து நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது. இதுல வந்து பார்த்தா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. ஏன்னா சர்க்கரை வந்தா உடல் பலவீனமா இருக்கும். பலவீனமான உடல்கள்ல நமக்கு எது அதிகமா இருக்கும், நோய் வந்து அதிகமா வரும். நீங்க பார்த்துருப்பீங்க சர்க்கரை வந்தாச்சுன்னா அதுக்கு வந்து துணை நோய்கள் அதிகமா இருக்கும். சர்க்கரை வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பிபி வரும். அதுக்கப்புறம் நீ வரிசையா நிறைய சொல்லலாம். ஸோ துணை நோய்கள் அதிகமா இருக்கும். துணை நோய்கள் அதிகமா இருக்க காரணம் என்ன அப்படின்னா சர்க்கரை நோய் வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகும். அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சா அதிகமான நோய்கள் வரும். இதை சரியா சொல்லணும் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி யாருக்கெல்லாம் குறையுதோ அவங்களுக்கு முதல்ல வரக்கூடிய ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக வரும். பார்த்துருப்பீங்க. முதல்ல வந்து வேலை செய்யறதே பார்த்தீங்கன்னா டிபி கிருமி தான் வேலை செய்யும். காற்றுலையும் உடம்புலையும் டிபி கிருமி இல்லாமல் இருக்க எல்லாத்துலேயுமே இருக்கும். பட் அது நம்மளுக்கு நோயாக மாறாமல் இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா உடம்புடைய நோய் எதிர்ப்பு சக்தி. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன பண்ணுது, எந்த ஒரு கிருமியும் வந்து இமிடியேட்டா நம்மளை அட்டாக் பண்ணி நோய்களை நம்ம படுக்க வைக்கிறது இல்லை. அப்ப நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம நார்மல் லைஃபா இருக்க முடியும். ஸோ கொரோனாலே பார்த்தோம். கொரோனா வந்து மிக ஒரு தீவிரமான தொற்று, மிக வேகமா பரவிச்சு. கிட்டத்தட்ட சொன்னா உலகத்துல அத்தனை பேருக்கும் அந்த கிருமி உடம்புக்குள்ள வந்து போயிருக்கும். ஆனா அத்தனை பேரும் வந்து நோய் வந்து வாய்ப்பட்டாங்களா, அந்த நோயாளியாக மாறினாங்களா அப்படின்னு இல்லை. ஒரே குடும்பத்துக்குள்ள ஒரே இடத்துல இருப்பாங்க, எல்லாருமே வேலை செய்வாங்க. அந்த ஒரே குடும்பத்துல அத்தனை பேருக்குமே இந்த நோய் வந்ததானே வரல. 2 பேருக்கு வந்திருக்கும், 2 பேருக்கு இருக்காது. அப்ப அவங்க தனிமையா இருந்ததுனால அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி இருந்துச்சு, கொரோனாவுடைய பாதிப்பு இல்லை. இதுதான் நம்ம வந்து சொல்லக்கூடியது. ஸோ அது மாதிரி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தான் வந்து நம்மளை நோய்கள் இருந்து பாதுகாக்குது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் வந்து அதிகப்படுத்துறதுனால இது நமக்கு ஒரு சிறந்த ஒரு மூலிகை வைத்தியமாக இருக்கும். இது சர்க்கரை மேலாண்மை மற்றும் ஆரோக்கியத்தை மேம்பட்ட ஒரு இயற்கையான மற்றும் பாதுகாப்பான தீர்வுன்னே சொல்றாங்க பாருங்க. நம்ம சர்க்கரையை வந்து மெயின்டைன் பண்றதுக்கும் நோயை மெயின்டைன் பண்றதுக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் இயற்கையான மற்றும் பாதுகாப்பான ஒரு தீர்வு நமக்கு. ஏன்னா தீர்வு அப்படின்ற பெரிய ஒரு வார்த்தை, பெரிய வார்த்தை. தீர்வுன்னே நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து தீர்வா இருக்கும். நம்மளுடைய சர்க்கரை மேலாண்மை சரி பண்றதுக்காகவும் மெயின்டைன் பண்றதுக்காகவும் நம்ம பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் ஒரு சரியான தீர்வாகும். அடுத்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா இதுல முக்கிய அம்சங்கள் என்ன, இதுல என்ன இருக்கு, முக்கியமான அம்சங்கள் என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். ரத்த சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்துகிறது. ரத்த அளவை போட்டாங்க. ரத்த சர்க்கரையுடைய அளவை வந்து இது மெயின்டைன் பண்றது. இது முழுக்க முழுக்க மூலிகை பொருட்கள் கொண்டது. ஸோ மூலிகையால செஞ்சிருக்காங்க. எந்த ஒரு கெமிக்கல் போட்டதாக இதுல இல்லை. நம்ம மூலிகை பொருட்களை வந்து வச்சிருக்காங்க.
நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமநிலையான மற்றும் பாதுகாப்பான சூழ்நிலை ஏற்படுத்துகிறது. அதாவது நம்ம ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்க சர்க்கரையை சமநிலையா வச்சுக்கிறது. நமக்கு கரெக்டா பாதுகாப்பான ஒரு லெவல்ல மெயின்டைன் பண்ணுது. அதுதான் அந்த அர்த்தம். செரிமானத்தை மேம்படுத்துகிறது. நான் சொன்னேன் சர்க்கரை வந்து வர்றதுக்கு மெயினான காரணமே வந்து செரிமானம் தான், குறைபாடு தான். அப்ப செரிமானத்தை மேம்படுத்தியாச்சு அப்படின்னா என்ன வராது? சர்க்கரை வராது. சர்க்கரை வராதுல்ல, அது நமக்கு வந்து வராம மெயின்டைன் பண்ணல. வந்த பிறகு நம்ம அதை அந்த லெவல்ல மெயின்டைன் பண்றதுக்கு செரிமானம் ரொம்ப முக்கியம். அப்ப ஏன்னா நம்ம ஆர்சிஎம்லேயே பார்த்துருப்பேன், செரிமானத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்த 2 3 ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அப்போ இந்த செரிமானத்தை வந்து மேம்படுத்துச்சு அப்படின்னா சர்க்கரை அளவு ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆக ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் இது வழங்குது. அதுதான் சரியான அர்த்தம். அப்ப இத்தனை விஷயங்களை நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம், இந்த மது சாணியத்துடைய முக்கியமான விஷயங்கள் நீங்க வந்தாச்சு. முக்கிய அம்சங்கள் இதுதான். ஒட்டுமொத்தமா ஆரோக்கியத்தை கொடுக்குது. சிம்பிள். ஸோ இன்கிரீடியன்ஸ் இதில் என்னென்ன சேர்த்துருக்காங்க, ஒவ்வொரு பொருளை பற்றி நம்ம பார்த்துடலாமா? என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து நாவல் பழம். நாவல் பழம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சுவை தெரியும், தோற்பு சுவையாக இருக்கும். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்தவங்க நாவல் பழத்தை வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது அந்த நாவல் பழம் வந்து அவங்களை கட்டுப்படுத்துது அப்படின்னு சித்த வைத்தியத்திலே இருக்கு. அதாவது சித்த வைத்தியத்தில் இந்த சர்க்கரையில மெயின்டைன் பண்ணுறதுக்காக நாவல் பழங்கள் இருக்கு. ஸோ இருக்கு நாவல் பழத்துடைய முக்கியமான அம்சங்கள் நான் சொல்றேன். ஒரே ஒரு நிமிஷம். ஆ சார். ஒரு நிமிஷம் சார். இல்லை இந்த நாவல் பழத்துடைய தனித்தன்மை முக்கிய தான் சொல்லிடலாம். அது கரெக்டாக நான் ஆல்ரெடி ஒரு இதில் வேற இதில் போட்டு வச்சிருக்கேன், அதை எடுத்துருக்கேன். ஓகே ரைட். ஸோ நாவல் பழம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மருத்துவ குணங்கள் என்ன? சரி, நாவல் பழத்துடைய மருத்துவ குணம் இல்லை. ஓகே, நம்ம போயிடலாம், ஸ்லைடு போயிடலாம். சும்மா நாவல் பழத்தை நம்ம நிறைய எல்லாருக்கும் தெரியும், அதனால அதை விட்டுடலாம். அடுத்து வந்து பாகற்காய். பாகற்காய் வந்து ஒரு கசப்பான உணவு. இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சுகரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு மிக நமக்கு அதிகமாக உதவுது. ஸோ இந்த நாவல் பழம், பாகற்காய் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால இதை பற்றி ரொம்ப உள்ளே போவேன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களை பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா அது நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒவ்வொருலையுமே அதோடைய மருத்துவ குணம் தனியாக இருக்குது, எடுத்து வச்சிருக்கேன். நம்ம பார்க்கலாம், ஒன்று நான் பார்க்கலாம். பாகற்காய்க்கு இருக்கா நான் பார்க்க எடுத்து வச்சிருக்கேன், நான் பார்த்துடலாம். கொஞ்சம் அப்படியே வெயிட் வெயிட் பண்ணுங்க, நான் எடுத்துறேன். இதுல பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம தேடும்போது பயன்பாடு இது இந்திய மற்றும் ஆசிய உணவு வகைகளில் ஒரு பொதுவான மூலப்பொருள். பாகற்காய் பெரும்பாலும் குழம்புகள், வறுவல்கள் மற்றும் சாறுகளில் பயன்படுத்தப்படுகிறது. இது குறிப்பாக இரத்த சர்க்கரை நிர்வகிப்பதற்கான மருத்துவ குணங்களுக்காக அறியப்படுகிறது. இது வந்து கூகுள்ல இருந்து எடுத்த ஒரு விஷயம். அந்த பாகற்காயோடைய குணம் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, முக்கியமான விஷயங்கள் மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இதில் குறிப்பாக ரத்த சர்க்கரை நிர்வகிக்கிறதுக்கு இந்த நம்ம பாகற்காய் வந்து தேவைப்படுது. பாகற்காயோட ஒரு குணமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெந்தயம். நம்ம ஸ்லைடில் இருக்கக்கூடியது அடுத்த ஒரு விஷயம், வெந்தயம். ஸோ வெந்தயத்தை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் என்ன மருத்துவ குணங்கள் கூகுளில் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன். வெரி காமன் தமிழ் கொஸ்டின் அண்ட் நோன் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க வெந்தயத்தில். ஸோ அதுக்கு அடுத்த இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆலுவேரா. ஆலுவேரா நம்ம கற்றாழை. கற்றாழை வந்து நம்ம காமனான ஸ்கின் டிசீஸு, ஹேர் கேரு, டைஜஸ்டிவ் வந்து இந்த கற்றாழை வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதைத்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இந்த இன்க்ரீடியன்ஸாக இருக்குது. எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கல சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு, பொதுவான நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காயுடைய குணங்கள் என்ன? நெல்லிக்காயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோற்பு சுவை உள்ள ஒரு
பொருள். நெல்லிக்காயுடைய மருத்துவ குணங்கள் இது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, டு யூஸ் கேர் ப்ராடக்ட்ஸ் ரிச் சோர்ஸ் விட்டமின் சி. ஸோ விட்டமின் சி வந்து நெல்லிக்காயில அதிகமாக இருக்கு. மதிஷா, விட்டமின் சி வந்து நெல்லிக்காயில நமக்கு அதிகமாக இருக்கு. விட்டமின் சி வந்து ஒரு உயிர் சத்து. அப்போ இதை கொடுக்கறதுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, நமக்கு விட்டமின் சிக்காக இந்த நெல்லிக்காயை வந்து நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து உள்ள ஒரு ப்ராடக்ட், இந்த இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்கை மர பட்டைகள். வெங்கை மரத்துல என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அது எதுக்காக நமக்கு சேர்த்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். wood Vijayasa trees traditionally used for make wooden tumblers and water store these use ஆயுர்வேதிக் மெடிசன். இது ஒரு மெடிசன். ஸோ இதனுடைய மருத்துவ குணங்கள் எனக்கு கொடுக்கல. பட் ஆனால் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பர்டிகுலர்லி மேனேஜிங் டயாபெட்ஸ். டயாபெட்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த வெங்கை மர பட்டைகள் பயன்படுத்துகிறாங்க. இது நம்ம ஆயுர்வேதத்தில் இருக்கு. ஸோ ஆயுர்வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து பொருளை தான் இந்த வெங்கை மர பட்டைகள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கடுகு ரோகிணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள். இதனுடைய மருத்துவ குணங்கள் அதாவது லிவர் ப்ரொடக்ஷன். கடுகு ரோகிணி மெயினான விஷயமே பார்த்தீங்கன்னா ஹெபாபைட்டிஸ்லேருந்து நம்மளை வந்து காப்பாற்றும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லிவர் ப்ரொடக்ஷனாக வந்து நமக்கு ஒர்க் பண்ணுது. வேரியஸ் கண்டிஷன் லிவர் டிஸார்டர் ஃபீவர் அண்டு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம். ஸோ இது இன்னொரு முக்கியமான விஷயங்கள், லிவர் டிஸார்டரையும் சரி பண்ணுது, ஃபீவர் இருந்தால் ஃபீவரை சரி பண்ணுது, டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் இருந்துச்சுன்னா, அதாவது செரிமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது சரி பண்ணுது. மெடிசன் சிஸ்டம் ஆஃப் இந்தியா இது வந்து ஒரு பொதுவான மெடிசன் சிஸ்டமாக நம்ம பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு அடுத்து உள்ள ஒரு இன்கிரீடியன்ட் சீந்தல் கொடி. சீந்தல் கொடியை பற்றி நம்ம நிறையாவே பார்த்துருக்கோம். கிளேசியம் வந்து பேசுகிறப்ப இந்த சீந்தல் கொடியை பார்ப்பாங்க. இந்த சீந்தல் கொடிய முக்கியமான விஷயம் இம்யூனிங் பூஸ்டிங், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, வீக்கங்களை குறைக்கும். ஸோ இது வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபீவர் ரெடியூசிங், ஃபீவரை வந்து நம்ம குறைக்கக்கூடிய ஒரு ஒரு இன்கிரீடியன்ஸ் அது. ரேஞ்ச் ஆஃப் கண்டிஷன் இன்க்ளூடிங் ஃபீவர்ஸ், இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் டயாபெட்ஸ். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் டயாபெட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம மேனேஜ் பண்ணக்கூடியது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த சீந்தல் கொடி. இந்த சீந்தல் கொடியை நமக்கு இதில் ஒரு இன்க்ரீடியன்ஸாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நிலவேம்பு. நம்ம நிலவேம்பு கசாயம் நிறையாவே கேள்விப்பட்டோம். நிலவேம்பு இதில் நோய் அடிக்கடி பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் நமக்கு நிலவேம்பு கசாயம் குடிக்க சொல்லுவாங்க. ஏன்னா இது ஃபீவரை வந்து ரெடியூஸ் பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக இருக்கும். அதுக்காக வந்து இதில் என்ன சேர்த்துருக்காங்க, நிலவேம்பு வந்து இதில் சேர்த்துருக்காங்க. அதுக்கு அடுத்து உள்ளது வில்வம். வில்வ மரப்பட்டைகள் இதுவுமே. ஸோ வில்வ மரத்துடைய முக்கியமான விஷயம் வந்து ஹிந்துசம் அசோசியேட் ஆர்ட்ஸ் தான். மெடிசன் இதுலேயும் மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பெனிஃபிட்ஸ், வீக்கங்களை வந்து குறைக்கக்கூடியது, டைஜஸ்டிவ் வந்து நல்லா பண்ணும். ஸோ இந்த வில்வ மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செரிமானத்துக்கும் வீக்கங்களை குறைக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கும் பயன்படுது. ஸோ அதை வந்து இந்த இன்க்ரீடியன்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து உள்ள ஒரு கண்டென்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கண்டென்ட் தான் துளசி. ஸோ துளசியுடைய முக்கியமான விஷயம் கஃப் கோல்டை வந்து சரி பண்ணும். கோல்டு அப்படின்னா நம்ம ஜலதோஷம் ரெஸ்பிரேட்டரி எலிமெண்ட்ஸ் அப்படின்றது நம்மளுடைய மூச்சுக்கான ஒரு விஷயங்கள், அதாவது நுரையீரல், அந்த நுரையீரல் குழாய்கள், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அதில் ஏற்படக்கூடிய நோய்களை சரி பண்ணக்கூடியது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, இம்யூன் பூஸ்டிங்னா உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த துளசியுடைய குணங்கள். இதையும் நமக்கு இதில் ஒரு இன்க்ரீடியன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து உள்ளது சித்திரத்தை. சித்திரத்தோடைய மெயினான விஷயம் ரூட்ஸ் ஆஃப் த பிளான்ட். ஸோ அதனுடைய வேர்கள், சித்திரத்தை வேர்கள் தான் அதில் பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லோவர் பிளட் சுகர் லெவல்ஸ், பிளட் சுகர் லெவலை வந்து குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான குணங்கள் வந்து இதுக்கு இருக்கு, இந்த சித்திரத்தை வேருக்கு இருக்கு. அதை வந்து நமக்கு இந்த இன்கிரீடியன்ஸாக சேர்த்துக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த இன்கிரீடியன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். நம்ம துளசி ராசில் இந்த மது சாணியம் ராசில் வந்து இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் சேர்த்துருக்காங்க. இது ஆல்ரெடி அவங்க நமக்கு கொடுத்த ஒரு போஸ்டர் தான், அதுலேருந்து நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு கிளினிக்கல் ட்ரையல் ரிசல்ட். பொதுவாக நம்ம பேசுறதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா, ஒரு ப்ரூஃப் வேணும். அப்போ இந்த ப்ரூஃபை வந்து நமக்கு கம்பெனி நமக்கு கொடுத்துருக்காங்க.
என்ன ரிசல்ட், மெடிக்கல் ரிசல்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்கு. அந்த மெடிக்கல் ரிசல்ட் தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஸ்கிரீன். HbA1c இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சுகர் சொல்லுவாங்க. ரத்தத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். HbA1c வந்து டெஸ்ட் பண்ணி அதுல இருந்து என்ன மாதிரியான ஒரு சுகர் இருக்கு, அதுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. ஃபாஸ்டிங் சுகர், சாப்பாட்டுக்கு முன்னாடி நமக்கு சுகர் லெவல் என்ன இருக்கு, அது எப்படி மெயின்டைன் ஆயிருக்கு. போஸ்ட் மீல் சுகர், பிபின்னு சொல்லுவாங்க, போஸ்ட் மீல் சுகர், இது எந்த லெவலுக்கு இருந்தது, எப்படி மெயின்டைன் ஆயிருக்கு. ஸோ 3 வகையான ரிசல்ட்டை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 வகையில் எப்பவுமே டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா நார்மல் ரெகுலர் டெஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபாஸ்ட் சுகர் தான் பார்ப்பாங்க. அடிக்கடி பார்க்குறவங்க ஃபாஸ்ட் சுகர், அதாவது வெறும் வயிற்றில் பார்க்கக்கூடிய ஃபாஸ்டிங் சுகர் சொல்லுவாங்க. ஃபாஸ்டிங் சுகர் வந்து வெறும் வயிற்றில் பார்க்கக்கூடியது. சம்டைம் வந்து சாப்பிட்டாங்க இல்லை ரொம்ப லாங்காக நம்ம போய் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா சாப்பிட்டு போய் கூட பார்ப்பாங்க. பிபி சுகர் சொல்லுவாங்க, போஸ்ட் மீல் சுகர், சாப்பிட்டதுக்கு அப்புறமாக பார்க்கக்கூடிய சுகர். ஆஸ்பத்திரியில் டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு ஆவரேஜ் சுகர், அது பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா HbA1c, இதை வந்து பார்க்குறது. ஸோ இந்த 3க்கான ரிசல்ட் என்ன இருந்தது, எப்போ இது மது சாணியம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது, அது எப்படி ரெடியூஸ் ஆயிருக்குன்னு பார்த்துருக்காங்க. இனிஷியல் லெவலில் HbA1c வந்து பார்த்தீங்கன்னா 8.1லேருந்து +or-1.13. ஏன் இந்த +or- கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெஸ்டிங் கண்டிஷன். ஸோ அது கூட கூட இருக்கும் இல்லையா, அதை வந்து அதனால +or-1.13. ஸோ அப்போ 8.1 எடுத்துக்கலாம். 8.1 இருந்திருக்கு. 30 நாட்கள் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த மதுசானியம் கொடுத்துருக்காங்க. ஸோ மதுசானியம் கொடுத்ததுக்கு அப்புறமா 30 நாள் 8.10 mg/dl 30 நாள் இருந்தது. இங்கே என்ன ஆயிருக்கு, HbA1c 6.64 ஆயிருக்கு, +or-0.99. ஸோ இதுவுமே அந்த மெடிக்கல் கண்டிஷனுக்காக கொடுக்கப்பட்டது. அப்போ நம்ம 6.64 எடுத்துக்கலாம். 8.10 இருந்தது, 6.64க்கு வந்திருக்கு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு, வெறும் 30 நாளில் 18% வரைக்கும் நமக்கு வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ அந்த மதுசானியம் வந்து அங்கே நல்லாவே வேலை செஞ்சிருக்கு. அதே போல் ஃபாஸ்டிங் சுகர் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் வந்து எத்தனை பேருக்கு பார்த்துருக்காங்கன்னா 66 பேர். 3 டெஸ்ட்டுமே 66 வேறு வேறு நபர்களுக்கு பார்த்துருக்காங்க. ஸோ 66 நபர்களுக்கு பார்த்ததுனால வந்த ரிசல்ட் என்னன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. சாப்பிடாம இருக்கக்கூடிய, அதாவது ஃபாஸ்டிங் சுகர் செக் பண்ணவங்களுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்தது 186.7, இப்போ 07. அப்போ +or-17.30. அப்போ நம்ம 186 87 எடுத்துக்கலாம். 30 நாளில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 60 நாளில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 90 நாள் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை கொடுத்து ரெகுலராக சாப்பிட வச்சு இதை பார்க்கும்போது 30 நாள் என்ன ஆயிருந்திருக்கு, 186 இருந்தது 157க்கு வந்திருக்கு. 60 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 131க்கு வந்திருக்கு. 131 151 நினைக்கிறேன், 151க்கு வந்திருக்கு. 90 நாளில் வந்து பார்த்தா 138க்கு குறைஞ்சிருக்கு. அப்போ அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 30 நாளில் 15%, 60 நாளில் 16.98 17%, 90 நாட்களில் பார்த்தீங்கன்னா 25% வந்து அவங்களுக்கு ஃபாஸ்டிங் சுகர் வந்து குறைஞ்சிருக்கு. இது ப்ரூவன் பண்ணப்பட்ட ஒரு ரிசல்ட், கம்பெனி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரிசல்ட்டு. ஸோ இதை காட்டினாலே நம்ம என்ன பண்ண முடியும், மிகப்பெரிய லெவலில் இந்த மதுசானியத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். அதே போல் பிபி, போஸ்ட் மீல் சுகர் 241 சாப்பிட்டதுக்கு அப்புறமா டெஸ்ட் பண்ண. பொதுவாக வந்து போஸ்ட் பிபி எப்படி பார்ப்பாங்கன்னா 2 மணி நேரம் கழிச்சு, சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தப்ப 241 இருந்தது, 30 நாளில் 191க்கு வந்திருக்கு. ஸோ அதனுடைய ரிசல்ட்டுடைய சதவீதம் 20% வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. அதே 241 இருந்தது, 60 நாள் கழிச்சு பார்க்கும்போது 178 மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 26% வந்து அவங்களுக்கு வந்து இருந்த சுகர் லெவலை விட குறையா இருந்திருக்கு. 90 நாள் ரிசல்ட் பார்க்கும்போது 164க்கே வந்துருச்சு. கிட்டத்தட்ட 31% வந்து பார்த்தீங்கன்னா இருந்த அளவுல இருந்து குறைஞ்சிருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய வேலைகள் இருக்கு. சாதாரண ஒரு 18% வந்து சுகர் லெவலில் நம்ம நார்மலாக கொண்டு வரோம் அப்படின்னா பெரிய விஷயம். இப்போ இங்கே 31% வரைக்கும் நமக்கு வந்து பிபியில் வந்து 31% வரைக்கும் நம்ம சுகர் லெவலில் மெயின்டைன் பண்ணிருக்கு, குறைச்சிருக்கு. இது மாத்திரை சாப்பிட்டு இருந்திருப்பாங்க, அதோடு சேர்த்தா எடுத்திருப்பாங்க. ஏன்னா வந்து இது வந்து சுகர் ரிசல்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டெஸ்டிங் கண்டிஷன் பேஷண்ட்ஸ் என்ன மாதிரி இருக்காங்களோ அவங்க அப்படியே எடுத்துக்கிறது. அதோட வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சுகர் நம்மளுடைய
மதுசானியம் ராசை கொடுத்து டெஸ்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட் ரிசல்ட்டை நீங்கள் காட்டினீங்கன்னா அவங்க மதுசானியத்தை நிறையவே நம்ம கொண்டு போகலாம். இது புருவன் டெஸ்ட் ரிசல்ட். ஸோ இது ரிசல்ட்டுகள் என்ன, இதைத்தான் ஆல்ரெடி பார்த்தோம். பட் ரிசல்ட்டாக கம்பெனி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஆய்வு வகை 2 நான் சொன்ன மாதிரி டைப் 2 டயபெட்டிஸ் வகை 2 நீரிழிவு நோயாளிகளில் சர்க்கரை கட்டுப்பாட்டிற்கான ஆதரவான சிகிச்சை நடத்தப்பட்டது. அதாவது சர்க்கரை டைப் 2 உள்ளவங்களுக்கு, அந்த நோயாளிகளுக்கு இதை மதுசானியம் ராசை வந்து கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்து இந்த ஆய்வு வந்து நடத்தியிருக்காங்க. 90 நாட்களில் இது HbA1c வெறும் வயிற்றில் சர்க்கரை மற்றும் உணவு உண்ட பின் சர்க்கரை அளவை பாதுகாப்பாகும். அதாவது 90 நாட்கள்ல HbA1cயையும் பார்த்து, வெறும் வயிற்றுல சர்க்கரை அளவு, அப்புறம் உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா சர்க்கரை அளவு, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பாதுகாப்பாகவும் திறம்படவும் மேம்படுத்துவதாக கண்டறியப்பட்டது. இதுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அந்த 90 நாள்ல வந்து குறைஞ்சிருக்கு, சர்க்கரை வந்து பாதுகாப்பாக கொண்டு வந்திருக்கு, அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கு அப்படின்னு இந்த ரிசல்ட்ல கொடுத்துருக்காங்க. விரைவான முடிவுகள். சர்க்கரை கட்டுப்பாடு வெறும் 50 நாட்களில் மேம்பட தொடங்கியது. இது சாப்பிட ஆரம்பிச்சு 50 நாள்லயே ரிசல்ட் வர ஆரம்பிச்சாச்சு. இது வகை 2 நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு நம்பகமான தீர்வாகும். அப்ப டைப் 2 டயாபெட்டிக் நோயாளிகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு மருந்து, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நீண்ட கால பயன்பாட்டிற்கு பாதுகாப்பானது. அதாவது நம்ம லாங் டேர்மா சாப்பிடலாம், பாதுகாப்பா இருக்கும் மற்றும் பயனுள்ளது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. அப்ப நம்ம லாங் டேர்ம் கொடுக்கலாம், பாதுகாப்பானது தான், கண்டிப்பா வந்து வேலை செய்யும் அப்படின்னு இதை ப்ரூவன் பண்ணியிருக்காங்க, நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும், லாஸ்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இதை எப்படி பயன்படுத்தணும். ஷேக் த பாட்டில் பிஃபோர் யூஸ். அது அந்த பாட்டில் இருக்கக்கூடிய அந்த மருந்தை வந்து நல்லா வந்து குளுக்கணும். சாப்பிட்ட பிறகு உடம்பு தூக்கி குளிக்கக்கூடாது, முதல்ல பாட்டிலில் சேர்ந்து குலுக்கி தான் சாப்பிடணும். ஸோ இதை வந்து ஒரு 30 ml ஜூஸ், இதில் இருக்கக்கூடிய ஒரு 30 ml ஜூஸை வந்து வார்ம் வாட்டரில் வந்து எடுத்துக்கணும். வார்ம் வாட்டரில் எடுத்து ஒரு நாளைக்கு 2 முறை பிஃபோர் மீல், சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சாப்பாட்டுக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்கேன், என்ன டைம் சொல்ல. அப்போ காலை உணவுக்கு முன்னும் இரவு உணவுக்கு முன்னும் ரெண்டுமே முன்னாடி வந்து 2 நேரம் சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஒரு 30 ml. அப்போ 30 ml கிட்டத்தட்ட நமக்கு என்ன வரும், 15 நாள் 16 நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு நாளைக்கு 60 ml. அப்போ 60 ml அப்படின்னா 60 × 3 150, கிட்டத்தட்ட 16 நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு பாட்டில் வாங்கினா 16 நாளைக்கு தான் வரும். ஸோ 30 ml வந்து 2 நேரம் சாப்பிட சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அந்த ரிசல்ட் கிடைக்கும். அத்துடன் 2 காமா ஒரசால் டேப்லெட்டையும் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மதுசானியம் ராசியை எப்போ தான் சாப்பிட போகிறோம், சாப்பாட்டுக்கு முன்னாடி தான். இப்போ மதுசானியம் ராசோட காலையில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்றப்ப அதோட வந்து ஒரு காமா ஒரசாலையும், இரவு சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்றப்ப அது ஒரு காமா ஒரசா சேர்த்துக்கலாம். ஏன்னா காமா ஒரசா எப்போ சாப்பிடுவோம், பிஃபோர் ஃபுட்டு தான், சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான். அப்போ இது ரெண்டும் எடுத்துக்கிட்டா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கிறதாக நம்ம கம்பெனி நமக்கு சொல்லியிருக்காங்க. பில்டு ஹெல்த்தி ஹேபிட்ஸ் ஆர் மேனேஜ் டயபெட்ஸ். உங்கள் டயபெட்ஸை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மானிட்டர் யுவர் பிளட் சுகர் ரெகுலர்லி. உங்களுடைய பிளட் சுகரை வந்து அடிக்கடி டெஸ்ட் பண்ணிட்டே இருங்க. ஸ்டே ஹைட்ரேட்டட் வித் வாட்டர். உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நீர் சத்து தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நம்ம தண்ணி குடிக்கிறதுனால நீர் சத்தை வந்து நீங்கள் சரியாக வச்சுக்கோங்க, நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. கெட் 7 to 8 hours ஆஃப் குவாலிட்டி ஸ்லீப் டெய்லி. 7 to 8 மணி நேரமாவது குவாலிட்டியாக தூங்கணும், அடித்து போட்ட மாதிரி தூங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 7 to 8 மணி நேரம் தூங்குறேன் அப்படின்னா சும்மா பெட்டில் படுத்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இல்லை வீடியோ பார்த்துக்கிட்டு மொபைலில் நோண்டிக்கிட்டு நாங்கள் தூங்குறோம்னு சொல்லி இருக்கிறது தூக்கம் அல்ல. 7 மணி நேரம் 8 மணி நேரம் என்ன நடந்தாலும், பக்கத்தில் என்ன சவுண்டு கேட்டாலும் அதெல்லாம் கேட்காம தூங்குறதான் டீப் ஸ்லீப். ஸோ அந்த மாதிரி குவாலிட்டியான ஒரு ஸ்லீப் வந்து தேவை, எல்லாரும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டிக் டு ரெகுலர் மீல் டைமிங்ஸ். பட் இதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், நம்ம ஆரம்பத்தில் நான் வேணாம்னு சொன்ன விஷயம்,
பட் ஆனால் இது பசி எடுத்து சாப்பிட்றது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ரெகுலர் மீல்ஸை டைமிங் சாப்பிடுங்க, நேரத்தோட சாப்பிடுங்க அப்படின்னா இதில் இருக்க விஷயத்தான் சொல்லி ஆகணும். ஸோ ஸ்டிக் டு ரெகுலர் மீல்ஸ், சரியான நேரத்தில் சாப்பிடுங்க, சரியாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடாப்ட் ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் டு கண்ட்ரோல் டயபிட்ஸ், உங்களுடைய சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு எந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ளூட் ஃபைபர் ரிச் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஹோல் கிரெயின்ஸ். நம்ம ஹோல் கிரெயின்ஸ் தான் நம்மளுடைய ஆட்டாவே இருக்கு. அது எப்படி ஃபைபர் வந்து ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கு. அதோட வந்து வெஜிடபிள்ஸும் ஃபைபர் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஹோல் கிரெயின்ஸ் நம்மளுடைய ஆட்டா மாதிரியான ஃபைபர் அதிகமாக உள்ள உணவுப் பொருட்களை சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. அவாய்ட் ரீஃபைன்ட் சுகர் அண்டு ப்ராசஸ்டு ஃபுட். ரீஃபைன்ட் சுகர், வெள்ளை சுகர் சொல்கிறோம் இல்லையா, ஜீனின்னு சொல்கிற மதுரை ஏரியா ஜீனின்னு சொல்லுவோம், அந்த ஏரியாவில் வந்து வெள்ளை சர்க்கரைம்பாங்க. ஸோ வெள்ளை சர்க்கரையை வந்து அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸ்டு ஃபுட், வேக வைத்த உணவுகள். இப்படி எல்லாம் பச்சையாக சாப்பிட்றதுல வேக வைக்கிறோம். ஸோ ப்ராசஸ்டு ஃபுட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க, அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சியூம் லைட் ப்ரோட்டீன் அண்டு லென்டில்ஸ் அண்டு டூஃபோ, அது சரியான மீனிங்ஸ் தெரியல. பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரோட்டீன் சாப்பிட சொல்லியிருக்காங்க. ப்ரோட்டீன்ஸ், லைட் ப்ரோட்டீன் வந்து ரெகுலராக எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஈட் ஸ்மால் மீல்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். கொஞ்சமாக சாப்பிடுங்க, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சரியாக சாப்பிட்டுட்டு வாங்க. ஸோ ஸ்டே ஆக்டிவ் ஃபார் பெட்டர் ஹெல்த் இன் டயபெட்ஸ். வாக் ஃபார் அட்லீஸ்ட் 30 நிமிஷம் டெய்லி. டெய்லி ஒரு 30 நிமிஷம் நடந்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்க முடியும். டயபெட்ஸ் வந்தவோட நம்ம வந்து ஆக்டிவாக இருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ளூட் யோகா அண்ட் லைட் எக்ஸசைஸ் இன் யுவர் ரொட்டீன். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் யோகாவையும் ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸையும் சேர்த்துக்கோங்க. டோன்ட் சிட் ஃபார் லாங், டூ லாங். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு, மூவ் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேக் ஸ்டேர்ஸ், நாட் த எலிவேட்டர். படியில் வந்து ஏறுங்க, எலிவேட்டர் வழியாக ஏறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சுகரை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். முடிஞ்சால் மாடியிலே குடியிருங்க, ஒரு நாளைக்கு 10 வாட்டி இறங்கி ஏறுங்க. இல்லை எங்கேயாவது போனோம்னா எலிவேட்டரை மிஸ் விட்டுட்டு படி வழியாக ஏறுங்க, இதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ நம்ம மதுசானியம் ராசை பற்றி நம்ம கம்பெனி கொடுத்த தகவல்களை நம்ம எளிமையாக அதை தமிழ்படுத்தி உங்களுக்கு என்னால் என்ன கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுடைய கேள்விகள் இருந்தால் நீங்கள் என்ன கேட்கலாம். எனக்கு என்ன தெரியுமோ நான் அது உங்களுக்கு நான் பதிலாக சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். கமரா சார், தேங்க்யூ ஃபார் த பார்ட்டிசிபேஷன். அத்தனை பேருக்கும். கமரா சார். சார் பிஸியாக இருக்காரு நினைக்கிறேன். யாராவது கேள்விகள் இல்லை உங்கள் கருத்துக்கள் இருந்தால் நீங்களே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களை அன்மியூட் பண்ணுறேன். டாக்டர் சார் இருக்காரு. ஸோ நான் டாக்டர் சார் தான் ஃபஸ்ட்டு வந்து நான் வரவேற்கிறேன். டாக்டர் தினேஷ் சார், உங்களுடைய கருத்துக்கள், நான் இன்னைக்கு பேசின விஷயங்களில் உங்களுடைய கருத்துக்கள், இதை ஏதாவது மாற்று கருத்துக்கள் ஆட்சேபனை இருந்தால் எனக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறேன் சார். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து மெடிக்கலை பற்றி பேசியிருக்கோம், அது அத்தனை பேருக்கு வந்து சரியாக இருக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களை அன்மியூட் பண்ண விரும்புகிறேன். உங்கள் கருத்துக்களை நான் வந்து எதிர்பார்க்குறேன் சார். தேங்க்யூ. வெல்கம் சார் தினேஷ் சார். ஹலோ, சார் வெல்கம் வணக்கம். சார், வாங்க சார். வணக்கம் வணக்கம் சார். நான் டிரைவிங்ல இருக்கேங்க. ஓ சார் சார். ஈவினிங் ஒரு பிசிக்கல் மீட்டிங் அது போயிட்டு இருக்கேன். பட் உங்களுடைய ஓகே. ஸ்பீச் வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. மதிசோ, ஆக்சுவலா இது வந்து சுகரை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். நம்ம ஒரு 15 ml மார்னிங் எடுத்துட்டோம்னா இதில் இருக்கிற அனைத்து சேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எக்ஸலண்டான ப்ராடக்ட். எல்லாமே நீங்க ஒவ்வொன்றா தனித்தனியா சொன்னீங்க, எல்லாமே வந்து எக்ஸலண்ட். அது கூட நீங்க அடிஷ்னலா சொன்ன அந்த எஸ்கலேட்டர் எல்லாம் தவிர்த்துட்டு ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறது, வாக்கிங் ரெகுலரா போறது, தென் ஃபைபர் ரிச் ப்ராடக்ட்ஸை வந்து அதிகமா எடுக்கிறது, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அஹ், உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது சார். எக்ஸலண்ட். டிரைவிங்ல இருக்கிறதுனால இதோட நம்ம நிறுத்திக்கிறேங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரைட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். யார் இருக்காங்க? வாங்க சார், பொன்குடா சார், வாங்க சார், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். மிகவும்
நன்றி ஜெகதீஷ் சார் ஐயா அவர்களே, நன்றி நன்றி. நிறைய பத்தி சிறப்பா சார். ஜெயார்சியம் ஜெயாசியம் சார், வெல்கம் சார். சார் கேக்குதா? சார் கேட்குது சார், பேசுங்க சார். இன்னைக்கு மது சன்னியம் வந்து மிக சிறப்பான தகவல் நம்ம ஜெகதீஷ் சார் ஐயா கொடுத்திருக்காரு. ரொம்ப சிறப்பு. ஏன்னா இன்னைக்கு வந்து நீரிழிவு நோயிலிருந்து காப்பாற்றுவதற்கான ஒரு சரியான சந்தர்ப்பத்தை நம்ம இந்திய மக்களுக்கு வழங்கியிருக்கிற நம்முடைய கிரேட் சாப்ராஜ் சாருக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப 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 நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ நல்ல தகவல்கள். ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து பாவக்காய் பொடி போட்டு சாப்பிட்றேன், நாவக்காய் கொட்டை சாப்பிட்றேன்னு சொல்லி சில பேர் சொல்லலாம். ஆனா இதுல இருக்க எல்லா மூலிகளையுமே அந்தந்த கண்டென்ட் அளவோடு சேர்த்து நம்ம கொடுத்துருக்கிறதுனால இது வந்து விரைவா ரிவர்ஸ் தான். அதாவது மது சன்னியம் அப்படின்னா ரிவர்ஸ் பண்றது தான். ஸோ வந்து சுகரை வந்து ரிவர்ஸ் பண்றக்கூடிய அளவு கொண்டு வரது தான் நம்ம மது சன்னியம். அதனால நிறைய மக்கள் வந்து இன்னைக்கு வந்து சர்க்கரை வியாதியால வந்து குணப்படுத்தவே முடியாது அப்படின்ற நிலைமையில வந்து தன்னோட உடல் பாகங்களை கால் விரலிலிருந்து இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம காப்பாத்துறதுக்கான ஒரு சரியான ஒரு தருணம் இந்த தருணம். அதனால எல்லாரும் நம்ம வந்து இதை வந்து ப்ரொமோட் பண்ணி சாரு சொன்ன தகவல்களை வந்து நம்ம எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி ஐயாவுக்கு நன்றி. ஜெயார்சியம், ஜெய் மது சன்னியம். நன்றி சார், நன்றி 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 நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் வாங்க, நிறைய வணக்கம் சார். சாரி, இன்னைக்கு என் தொண்டை கொஞ்சம் சரியில்லை. ஓகே, ஹலோ, பேசுங்க சார். சார் ஓகே சார், பேசுங்க. ஓகே, இப்போ என்னன்னா இந்த மது சன்னியம் ரெஃப்ரிஜரேஷன்ல வைக்கணும்ன்றாங்க, ஃப்ரிட்ஜில். கரெக்டுங்களா? ஹலோ சார், ஜெகதீஷ் சார். எஸ் சார், பேசு. கரெக்ட் சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்றோம். நோட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்றதை நம்ம காலையில் எடுத்து வார்ம் வாட்டரோடு குடிக்கிறோம். ஓகேங்களா? ஒரு 30 ml. அந்த 30 ml வார்ம் வாட்டரோடு குடிக்கும் போது அது கொஞ்சம் கோல்டாக தான் இருக்கு, வார்ம் வாட்டர் கொஞ்சம் வார்ம் ஆக்குது. ஓகே, ஸோ அதை அப்படி குடிக்கலாம் இல்லையா? அதான் அந்த ஷேக் வெல் பிஃபோர் யூஸ் நான் கொஞ்சம் நோட் பண்ணாமல் விட்ட போகுது. அதை குளிக்கிட்டு குடிக்கணும். அது மட்டும் இது ஒரு லெசன். உங்க இதை அட்டன் பண்ணது எனக்கு அது ஷேக் வெல் ஆட்டுவேன், ஆனா இது ஷேக் வெல் போட்டது சரியா கவனிக்கல. அது மட்டும் நான் பண்ணிட்டு பண்ணணும். அதுதான் ஷேக் வெல். ஓகே ஓகே, அதுதான் சரியா காலையில் எடுக்கிறேன். தேங்க்யூ சார். உங்க வாய்ஸ் லோ ஆயிடுச்சு. இல்ல கொஞ்சம் திரும்பி அந்த பாட்டில் அடிக்க திரும்ப. ஓகே 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 சார், இதான் விஷயம். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். இது மட்டும் இல்ல, உங்க ரெக்கார்டிங் வந்தவொடனே நிறைய பேருக்கு இது நான் ஒரு டீச்சிங்கா எடுத்துக்குவேன். ஓகே, கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ, வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சார். வாங்க காளியப்பன் சார். சார் ஜெயர்ஷியம் சார். ஜெயர்ஷியம் சார். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாடு ஜூம் மீட்டிங்ல கிட்டத்தட்ட 1813வது கூட்டம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. உள்ளபடியே வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாட்கள் நாம் நடத்திட்டு இருந்த கூட்டங்களை காட்டிலும் இன்னைக்கு நடந்த இந்த கூட்டம் மிக மிக ஒரு சிறப்பான கூட்டம். முக்கியமா பொருள் விளக்கம் வந்து உண்மையாலுமே ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்க சார். அதையும் காட்டிலும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலத்திற்கு தேவைக்கேற்ப மக்கள் வந்து ஆரோக்கிய ரீதியா எந்த பிரச்சனையில பாதிக்கப்படுறாங்களோ ஸோ அந்த பொருட்களை பத்தி இன்னைக்கு நீங்க பேசின விதம், அதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சுகர்னா என்ன, அது எப்படி இந்த சமுதாயத்துல வந்து மக்கள் மத்தியில ஒரு பிரச்சனையா இருக்கு, ஸோ அதுக்கு வந்து மாற்று கருத்தா நம்ம ஆர்ஷிம்ல நம்ம இவ்வளவு நாள் ஆயில நம்ம பிரசன்ட் பண்ணியிருப்போம், கோதுமை மாவு பிரசன்ட் பண்ணியிருப்போம், நியூட்ரிசார்ஜ் பிரசன்ட் பண்ணியிருப்போம், அடுத்து காமாவை பிரசன்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதை தாண்டி எளிமையா ஒரு லிக்விட் ஷேப்ல இன்னைக்கு நம்ம மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னா அது இன்னைக்கு மதுசூன்யம் நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேரத்துல நம்மளுடைய நிறுவனத்துக்கும் இந்த ப்ராடக்டை இவ்வளோ எளிமையா அழகா புதுசா இந்த ஜூம் கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய நபர்கள் கூட எளிமையா புரிஞ்சக்கூடிய அளவுக்கு நீங்க எடுத்துன்னு சொன்ன நம்முடைய மிஸ்டர் ஜெகதீசன் சாருக்கும் இந்த நேரத்துல நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ சார். ஜெயார்ஷியம், குடார்ஷியம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இந்த ப்ராடக்ட்னுடைய சார்
இந்த ப்ராடக்டினுடைய எம்ஆர்பி பிரைஸ் எவ்வளவு, இது எவ்வளவு வெயிட், இதனுடைய டிபி பிரைஸ் எவ்வளவு, இதனுடைய பிவி எவ்வளவுன்றத ஒரு தகவலுக்காக நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். சொல்லிடலாம் சார், பேசிட்டே இருங்க, அடுத்தது பேசட்டும், நான் நடுவில் சொல்லிடுறேன். வெல்கம் சித்ரா மேடம். ஜெயாசியம் வணக்கம் சார். சார் கேக்குதாங்க சார்? மேடம் கேக்குது மேடம், பேசுங்க மேடம், பேசுங்க. சார் இப்ப சின்ன ஏஜ்ல சுகர்னால பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, இப்ப அவங்களுக்கு எவ்வளவு வயசு எம்எல் நம்ம டிரெக்டடா கொடுக்கலாம், இல்ல எவ்வளவு ஏஜ் லிமிட்டட்ல இருந்து இது நம்ம கொடுக்கலாம்? அடிஷ்னலா அவங்க இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க, ஸோ சுகருக்கு அவங்க அதை எடுத்துக்கும் போது இது நம்ம இணை உணவா இது கொடுக்கலாமா? அலோபதி மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ நம்ம இது கூட ஆட் பண்ணி கொடுக்கலாமா? மேடம் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டைப் 1 இருக்கும் மேடம். டைப் 1 பற்றி நம்ம கம்பெனியில் இதை பற்றி சொல்லலை. டைப் 2 டயாபெட்டிஸ் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பட் கொடுக்கறதுனால ரிசல்ட் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் வர வாய்ப்புகள் இருக்கு மேடம். நம்ம அவ்வளோதான் சொல்ல முடியும். அது வேணா கம்பெனி கொடுக்காத விஷயத்த, சொல்லாத விஷயத்த நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் கொடுக்கலாம் தப்பு இல்லை. பட் எதுவாக நீங்கள் டைப் 2 கொடுத்தா கூட ஏற்கனவே சாப்பிட்ருக்கக்கூடிய மெடிசனோட சேர்த்து தான் நம்ம வந்து இதை கொடுக்கணும். சரிங்களா? ஸோ தாராளமாக கொடுங்க, ரிசல்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு மேடம். நீங்கள் சொல்கிற டைப் 1 ஊசி போடுற டயாபெட்டிஸில் ஊசி போடுற டைப் 1 இருக்கும். பட் இருந்தாலும் கொடுங்க, வாய்ப்புகள் இருக்கு மேடம். அதை பற்றி கம்பெனிக்கு சொல்ல, இது வந்து என்னுடைய சொந்த கருத்து. தேங்க்யூ மேடம். ஸோ இப்போ வந்து காளியப்பன் சார் ரேட்டு கேட்டிருந்தாரு, அந்த ரேட்டை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரைஸு 428, எம்ஆர்பி 531, பிவி வந்து 255. கலியப்பன் சார் நோட் பண்ணிக்கோங்க, இதுவரைக்கும் தெரியாதவங்களும் நோட் பண்ணிக்கலாம். எம்ஆர்பி 531, டிபி ப்ரைஸ் அல்லது எஸ்பி ப்ரைஸ் வந்து 428, பிவி வந்து 255, நெட் கண்டென்ட் 1 லிட்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னுடைய ப்ரைஸ். வேறு யாராவது பேச விரும்புகிறீங்களா? சார் வெல்கம் கேமரா சார். எனக்கா மேடம்? மேடம் அன்மியூட் பண்ணிக்கோங்க மேடம், பேசுங்க மேடம். எனக்கா மேடம்? அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணிட்டேன் சார். ஜேஆர்சிஎம் வணக்கம் சார். எஸ் நான் மேம், பேசுறது பேசுங்க மேடம். கேக்குதா? கேட்குது மேடம், பேசுங்க மேடம். தேங்க்யூ சார். எக்ஸலண்டா வந்து நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு வந்து 10 இயர்ஸா சுகர் இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கெல்லாம் வந்து யார் என்ன சாப்பிட்டாலும் சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணிப்போம். அது மாதிரி பார்த்தா 3 நெல்லிக்காவை அரைச்சு ஒரு ஒரு வாரம் குடிச்சு பார்த்தோம். அப்புறம் வில்வ இலைய வந்து மிக்சியில் அரைச்சு அந்த சாறு எடுத்து குடிச்சு பார்த்தோம். இது மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். பட் வந்து ஒரு வாரம் தான், ஒரு வாரமோ 10 நாள், அதுக்கப்புறம் அதை விட்டுருவோம், முடியாது. வெந்தயம் ஊற வச்சு சாப்பிடுவோம், மறந்து போயிடுவோம். ஆனா அருமையான ஒரு அத்தனையும் சேர்ந்தது. நாகப்பழமும் அப்படிதான், அந்த சீசன்ல மட்டும் சாப்பிடுவோம். ஆனா எல்லா விதமான கலவையும் மதுசன்யம் ரஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். எல்லாராலையும் அந்த மாதிரி யோசிச்சிருக்க முடியுமான்னு தெரியல. பட் முதல்ல கம்பெனிக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும். இது கண்டிப்பா சுகர் பேஷண்ட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்து இருக்குங்கிறது 100% உண்மை. நீங்க சொன்ன அந்த தகவல்களை இன்னும் மேல நாங்கெல்லாம் வந்து படிச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேஷண்ட்ஸ்க்கு சொல்லும்போது இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், நமக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லா இருக்கு, பயங்கர கசப்பு, ஆனா இது உடலுக்கு நல்லது. ஏன்னா வெந்தயத்திலேருந்து, சீந்தல் கொடியிலேருந்து, துளசியிலேருந்து, நாகப்பழத்திலேருந்து இருக்குன்னா அதனுடைய
பயன் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ ரொம்ப நன்றி சார். நாங்கள் நிச்சயமா ப்ரமோட் பண்ணுவோம். எல்லாருக்கும் வந்து சுகரை பத்தின ஒரு பயம் இல்லாம நம்ம இதை சாப்பிட்டு நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தரக்கூடியதா இந்த மதுசன்யம் ரஸ் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். குட் ஆர்சியம். அருமையான தேங்க்யூ மேடம். தகவல் சார். தேங்க்யூ மேடம். அதான் மேடம் நம்ம சாப்பிட்றோம் மேடம். நமக்கு தெரியுது வேப்பிலையை சாப்பிடலாம், பாகற்காயை சாப்பிடலாம், சுகர் காய்கறி சாப்பிட்றோம். பட் எது ஆமா சார். எந்த அளவுக்கு சாப்பிட்டா நமக்கு சேஃபு, எது எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியறது இல்லை. ஸோ அதனால ஆமா வந்து இது நம்ம கம்பெனி வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி கரெக்டாக இந்த அளவுல சாப்பிடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை சாப்பிட்டாலே போதுமானது. இனிமேல் நமக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு தேவையில்லை. ஆமா நம்மளை சார். பாதுகாக்க நம்முடைய ஆர்சிஎம் இருக்கு, நம்மளை அது பாதுகாக்கும். சரி, இன்னொரு கண்டிப்பா விஷயம் சார். வந்து பார்த்தா பயங்கர கசப்பா இருக்குன்னு சொன்னீங்க. இது ஆமா சார். பயங்கர கசப்பா இல்லை மேடம். என்ன பார்த்து, அதாவது ஓகே நீங்க ஒருவேளை அப்படி முழுசா தண்ணி ரொம்ப குறைவா டைல்யூட் பண்ணீங்களான்னு தெரியல. இப்போ ஓகே கொஞ்சம் அதிகமா டைல்யூட் பண்ணிக்கோங்க. பெரிய அளவுல கசப்பு இல்லை. நானே சாப்பிட்டு பார்த்தேன். அது அம்மா ஓகே சாப்பிட்டாங்க. சார். நல்லா சாப்பிட்டு இருக்கு பார்த்தா சார். எனக்கு கொடுத்தாங்க. நல்லா இருக்கு, ம். சாப்பிட முடியுது. ஆமா, ரொம்ப சாப்பிட கசப்பு, முடியுது. பயங்கர கசப்பு இல்லை. கசப்பு இருக்கு, பயங்கர கசப்பு இல்லை. ஆமா சார். இந்த மலை வேம்பெல்லாம் சாப்பிட்டுருக்கோம் இல்லையா? அது ஆமா, அது மாதிரி தான், பேர் அவ்வளவுதான். பேர் பண்ணிக்க முடியுது. ஆனா சாப்பிடலாம் சார். கண்டிப்பா கொஞ்ச எல்லாருமே நேரத்துக்கு கொஞ்சம் வாய் சாப்பிடலாம். கசப்பா இருக்கு, அது சரியா போகுது. ஓகே சார். தேங்க்யூ சார். பட் தேங்க்யூ. மழை வந்து கருப்பா பயங்கரமான இருக்குது. சார் கருப்பா இருக்குது சொல்லுங்க ஆனா சார். பயங்கரமான கருப்பா இல்ல. கருப்பா இருக்குது ஆனா பயங்கரமா கருப்பா இல்ல. ஆமா ஆமா, அப்படிதான் அப்படிதான் சார். கரெக்ட் சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். வாங்க சுதா மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் அருமையா கிளாஸ் எடுத்தீங்க, நல்லா இருந்துச்சு சார். இன்னொரு டவுட் சார், இந்த கிளாய் துளசி இருக்கு பாத்தீங்களா நம்ம கிட்ட, ஆ மேடம். அது வந்து வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு இருக்கேன் சார். நானும் குடிக்க, என் கஷ்டம் அவங்களுக்கும் கொடுத்துருக்கேன். இப்போ அதை எடுத்துக்கிட்டு இதுவும் எடுத்துக்கலாமா சார்? கிளாய் துளசி வந்து நீங்க சளி காத்திரம் எடுத்துக்கிறீங்க. ஆமா இல்ல சார், ரெகுலரா எடுத்துக்கிறேன், நானும் எடுத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அவங்களுக்கும் கொடுக்கேன், அது நல்லா இருக்குன்னாங்க. ரைட் மேடம். சுகர் பேஷண்ட்டுக்கு அது தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இந்த ஓகே மேடம். சுகர் பேஷண்ட்ஸுகளுக்கு தான் நம்ம வந்து இந்த இதை மதுசாணி வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ கிளாய் துளசி யார் ஓகே வேணாலும் சார். நம்ம குடிக்கிறோம். நீங்க சுகர் சரி. பேஷண்டாக இருந்தால் நீங்க தனித்தனியாக குடிக்க சொல்லுங்க. ஏன்னா இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா துளசி இருக்கு. பட் தனித்தனியா ம். குடிக்க சொல்லுங்க. காலையில வந்து இரவும் வந்து இதை காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு கிளாய் துளசியை வந்து கொஞ்சம் வயிறு ஃப்ரீயான பிறகு ஆஃப்டர்நூன்ல வந்து இல்லை மதியம் சாப்பிட்டு காலையில் சாப்பிட்ட உணவுக்கு அப்புறமா கூட லேட்டா சாப்பிட சொல்லுங்க. தப்பு இல்லை மேடம். ஓகே சார், இதுதான் ஃபர்ஸ்ட் குடிக்கணும். ஆமா, இதுதான் மேடம் அந்த நேரத்துக்கு நம்ம குடிக்க வேண்டியது. காலை உணவுக்கு முன்னாடி குடிக்க வேண்டியது கண்டிப்பா சாப்பிடுங்க. ஓகே சார். ஓகே சார், ரொம்ப டைம் நன்றி மாற்ற சார். முடியாது. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. விஜயலட்சுமி மேடம், அன்மியூட் பண்ணிக்கோங்க மேடம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் மேடம். ஹோமியோபதி எங்க அம்மா எடுத்துட்டு இருக்காங்க சார். ஓகே இந்த மேடம். மருந்து எவ்வளவு சார் கொடுக்கணும் அவங்களுக்கு? ஸோ அவங்க அப்படி சுகர் நமக்கு வந்து தனியாக 265. கம்பெனியில் கேளுங்க மேடம். 265 இருக்கும் சார் சாப்பிட்ட பின்னாடி. ஆனா ஓகே இது ஓகே வரைக்கும் மேடம். இங்கிலீஷ் மெடிசன் போகல அவங்க. ஓகே ஹோமியோபதி தான் எடுத்துட்டு இருக்கிறாங்க. சரி. எவ்வளவு சார் அளவு கொடுக்கலாம் காலை? ஹோமியோபதி அப்படின்ற அது ஒரு தனி வகையான மெடிசன் மேடம். நீங்க அது சாப்பிட்டா கூட இதை நீங்க சாப்பிடலாம். சரிங்க தேவைப்பட்டா சார். நீங்க ஹோமியோபதி டாக்டர்கிட்ட நீங்க அதை காட்டி கேட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ சுகர் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அலோபதி மெடிக்கல் மெடிசனோட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அலோபதி மெடிசன் நம்ம சாப்பிட்டு இருந்தா கூட இதை நம்ம சாப்பிட சொல்றாங்க. சரிங்க சார். பட் ஹோமியோபதி சித்தா இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து இதை அவாய்ட் பண்ண சொல்லிடுவாங்க. என்ன காரணம்னா சித்தாலையும் கிட்டத்தட்ட இது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்க சரிங்க சார். ஹோமியோபதி அப்படின்னாலும் எனக்கு அதை பத்தி முழுசா நாலேஜ் இல்லை. அதனால சரிங்க சார். நீங்க எதுக்கும் வந்து டாக்டரோட கேட்டுக்கோங்க. பட் ஆனா சேர்த்துக்கிறது தவறு இருக்கா நான் நினைக்கிறேன். சரிங்களா, நீங்க சரிங்க. கேட்டுக்கோங்க டாக்டர். ஓகேங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். மேம். கேமரா சார். சார் பிஸியா இருக்கணும். சரி, வேற யாரோ பேச விரும்புறீங்களா? எம்னால்டு சார். சரி சார், ஏதோ பிஸி ஷெட்யூல் இருக்கல, டிரைவிங் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். வேற யாருக்கும் எந்த ஒரு கருத்துக்களும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து செஷனை க்ளோஸ் பண்ணலாம். அது கூட அவர் தான் பண்ணணும். கேமரா சார்.
சசிகலா மேடம் சார் இருக்காங்களா? சரி, இல்லை. ஓகே, நான் அத்தனை பேர் அன்மியூட் பண்றேன். ஜேஆர்சிஎம் குட் சொல்லிட்டு வெளியில போயிடலாம். சார் வந்து பார்த்து க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ. குட் ஆர்சிஎம். Thank you, sir. ஜெயாச்சியம் குடாசியம் சார். தேங்க்யூ சார். ஜெயர்சிஎம் குடாசியம். ஜெயாசியம் குடாசியம்.